நலத்திட்டம் கொண்டு வர்றது அந்த முதல்வர்களா இருக்காங்க. அதனால அவங்க அத பண்றாங்க. இப்ப இதுக்கும் நாங்க தலைவர கொண்டு போய் வீடு வீடா சேர்க்க போறோம்ன்றதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க தலைவர கொண்டு போய் சேர்க்கல. நாங்க யார நம்பி வந்திருக்கோங்கிறத தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேயா? நாங்க எங்க தலைவர நம்பி தான் வந்திருக்கோம். எங்க தலைவர் சொல்றது தான் வேத வாக்கு. அவர் வந்து தப்பு கண்டிப்பா சட்டம் ஒழுங்கை வந்து காப்பாத்துவாங்க. கண்டிப்பா வந்து இத வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைய வந்து அதிகமா போகாது. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா சொல்லுங்க? இல்ல இப்ப நான் நான் கேட்டதுக்கு நீங்க சொல்றதுக்கு எனக்கு இல்லங்க. நீங்க என்னால கனெக்ட் கேட்டதுக்கு பண்ணிக்க தாங்க முடியல. பதிலு. எங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குது. அத வந்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன நம்பிக்கைங்க? சி என்ன நம்பிக்கை நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க? நான் அதான் கேட்டேன். நீங்க குருஜி ஏதாவது கொண்டு போய் சேர்க்கிறீங்களா? ஏன்னா இப்ப ஒரு குருஜி என்னன்னா, இவர நீங்க வழிபடுங்க. இவரு உங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பாருன்னு ஒரு குருஜிய சொல்றதுல ஒரு அர்த்தம் ஏங்க இருக்குது. கேலி கிண்டல் அது பண்றதுக்கு நான் நம்ம இங்க வரலங்க. கேலி அரசியல் கிண்டல் பண்றதுக்கு பண்ணல. வந்திருக்கோம். நானும் அரசியலா தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது தான் கேலி கிண்டலா இருக்குது. இவரு பண்ணுவார்ன்னு இல்ல ஒரு நம்பிக்கைய நாங்க கொண்டு போய் நீங்க சேர்ப்போம்னா பண்ண நலத்திட்டங்கள் அவர் தான் வந்து இந்த 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 ஏங்க உங்களுக்கு கவர்மெண்ட்ல யாராவது தான் ஸ்டிக்கர் ஒட்ட பண்ணாரு. வேணாம்னு சொன்னாங்களா? இல்ல வந்து என்ன கொண்டு போய் சேர்க்க போறீங்க? அதுதான் அவர் கேக்குறாரு. கொஸ்டினை உள்வாங்குங்க ஃபர்ஸ்ட். என்ன கேக்குறோன்றதே உங்களுக்கு புரியுதா? அப்புறம் எங்க இந்த அரசியல் பேசுவீங்க? நான் அதான் கேக்குறேன். இவங்க ஒரு சரி. விஷயம் பண்ணிட்டு இத எக்ஸிக்யூட் பண்ணது இந்த நபர்கள் அப்படின்னு சொல்லி அதுல அடையாளப்படுத்துறாங்க. நீங்க விஜய் அவர்கள கொண்டு போய் சேர்க்கும்போது, என்னவா நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க? நான் அததான் கேட்கிறேன். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நான் அத சொல்லல. நீங்க கிளைம் பண்ணிக்கிட்டது என்னன்னா, தலைவர நாங்க கொண்டு போய் சேர்க்கிற பணியில இருக்கோம்னு நீங்க சொன்னதுனால தான் இந்த கேள்வி வந்துருச்சு. இது நானா கேட்ட கேள்வியும் கிடையாது. நீங்க இந்த அளவுக்கு தான் தப்பா புரிஞ்சுக்கிங்கன்னா நான் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. நான் என்ன சொன்னேனோ அதுக்கு அப்படியே மாற்றா சரி, சொல்றீங்க. திரும்பி ஓகே. ஒரு வாட்டி தலைவர சரியா வந்து சொல்லிடுங்களேன். எல்லா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? தோழர்களே நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவரு சரியா சொல்லுவாரு. எல்லாரும் கேட்டுங்க. சொல்லுங்க பிரதர். எங்க தலைவர் வந்து எதுக்காக வந்திருக்காங்கிறத மக்கள் பார்வையில கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேயா? யாருக்கு மாற்றா வந்திருக்காங்க? என்ன செய்ய போறோம்? திமுகவை எதிர்த்து வந்திருக்கோம். அவங்க தான் எங்களுக்கு வந்து அவங்களுக்கு மாற்று தான் நாங்க அப்படின்னு சொல்றோம்னா, எங்க கிட்ட என்ன வந்து அவங்களுக்கு எதிரா வந்து வாதங்கள் இருக்கு அப்படிங்கிறத நாங்க மக்கள் கிட்ட தான் சொல்லப் போறோம். மத்தவங்க கிட்ட சொல்லணும் எங்களுக்கு அவசியம் இல்ல. மக்கள் பார்வையில அவங்க வந்து எங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை நாங்க ஏத்துக்க போறோம். சோ தி மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா இவரு எந்த வகையில மாற்றா இருப்பாரு? இவரு எப்படி அப்ரோச் பண்ணுவாரு? இங்க இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள அப்படின்றத தான் நீங்க கொண்டு போய் இததானே நீங்க சொல்ல வரீங்க? நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனா? கண்டிப்பா. ஆமா. இப்ப நீங்க நீங்க நல்லா ஆட்சி செய்றீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்கு அப்படின்னா, அவங்க ஆட்சி அமைக்கணும்னா என்ன சொல்லுவாங்க? புரியல. அந்த ஆட்சிக்கு எதிரா என்னெல்லாம் வந்து பிரச்சனை நடக்குதோ, அதத்தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதெல்லாம் பண்றாங்க, செய்றாங்கன்ட்டு. இல்ல நியாயமான பேச்சு புதியவன் ப்ரோ. அப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பாயிண்ட் புதியவன். அங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ மாற்றுன்னு இப்ப இவர் வந்து வீடு வீடா கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்றாரு. அப்போ அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க. அசிங்க அசிங்கமா பேசுறீங்களே தோழர் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா தினகரன் ப்ரோ? அப்போ நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்ல அவரு இல்லன்னு நெனைக்கிறேன். இல்லையா? வருவாருங்க. ஏதாவது பக் இஷ்யூவா இருக்கும். கண்டிப்பா வருவாரு. கீழ ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாரு. நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். புதியவர் ப்ரோ கேக்குதா? ஏன்னா அவர் உங்க கேக்குது. ஆரம்ப பாயிண்ட்டுக்கு வந்திருக்காரு புதியவன். இல்ல அவர் வந்து சொல்லும்போது ஒண்ணே ஒண்ணு கேட்டுருங்க. அதுல அவர் முந்தினது தான் நாங்க கட்சியை தொடங்கி இருக்கோம். அதனால இப்போதான் நாங்க திமுக மாதிரி ஐடி விங் எங்கிட்ட கிடையாதுன்னாரு. அவர் பயோலயே போட்டிருக்காரு. இந்தியாவோட மிகப்பெரிய ஐடி விங் தாவேக்காவோடது தான் அப்படின்னு. யார் சொன்னதுங்க? இந்த இவர் போட்டிருக்காரு. இட்ஸ் மீ தீனா. இவரே போட்டிருக்காரா? இப்ப வந்து பேசிட்டு இருக்காரு. பவர்ஃபுல் ஐடி விங் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காரு. அது அவர்தான் கண்டிப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்ல ப்ரோ. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க திமுக அளவுக்கு நாங்க எங்க ஐடி விங் இன்னும் வளரல அப்படின்னு நீங்க தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. நாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெக்கார்டிங் இருக்கு அதுக்கு.
ஏங்க நாங்க வந்து ஒரு நடிகர், அதாவது எங்க தலைவர் நடிகரா இருக்கும் போதே நாங்க அந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கோம். ஓகேங்களா? ஒரு ஐடி விங் ஃபார்ம் பண்ணி அதை நாங்க வந்து சினிமா ப்ரோ விஷயங்கள் ப்ரோ பேசிதான் ஆகணும். மறுபடியும் பேசலாமா? கொஸ்டின் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இல்ல இல்ல நாங்க பேசலாமா? இல்ல இல்ல பேசலாமா நீங்க பேச கேட்டீங்கல்ல. வேணாமா இல்ல ஒரே நிமிஷம் நாங்க அதை ஐயா கேட்கறோம். நாங்க கொஸ்டின் ஒரு வந்து அது நிமிஷம் மச்சான், கிடையாது. ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமா, கொஸ்டினை தயவு செய்து இதோ பாருங்க, பாத்தீங்கன்னா இங்க பொறுமையா பேசுறோம், எல்லாருமே பொறுமையா தான் அட பேசுறோம். கடவுளே. கேட்கிற கொஸ்டினை மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நாங்க என்ன கேட்கிறோமோ அதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க, அப்படி போவேணான்னு நினைக்கிறேன். இப்ப என்ன கேட்டோம்னா, திமுக அளவிற்கான ஒரு ஐடி விங் எங்களுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க மேக் பண்ணி இருக்கிறீங்க. இப்பதான் மேக் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஓகேவா? மேக் பண்ணிட்டு உங்க பயோலயே இந்தியாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஐடி விங்னு போட்டிருக்கீங்க. இப்படி நீங்க பேசுறதுக்கு நீங்களே முரண்பட மறுபடியும் உங்களோட கருத்துக்களே இருக்கே, என்னதான் உங்கள்ட்ட கான்வர்சேஷன் மேக் பண்றது? இப்போ திமுகவுக்கான ஒரே மாற்று தாவேக்காக இல்ல முடிச்சிடறேன். இதுக்கு இல்ல பதில் நானா சொல்லணுமா? உங்களுக்கே முடிச்சிடறேன். தெரியாதா? இல்ல 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 இதுக்கு இது பதில் பேசக்கூடாது. இல்ல அப்ப நானு பதில் எனக்கு இதுக்கு தெரியும். பதில் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். நான் சொல்லட்டுங்களா? இதுக்கான பதில். த மோஸ்ட் பவர்ஃபுல் ஐடி விங் இன் இந்தியா வந்து தாவேகா தான். அந்த ஐடி விங்கை சார்ந்தவர்கள் தான் இங்க பெண்களை மிகவும் கொச்சையாக அசிங்கப்படுத்தி வசை சொற்களை பயன்படுத்தி அவங்களுக்கு கமெண்ட்ஸ் போடுற வேலையை பார்த்திருக்காங்க. ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டேனா? ஒரு சில பேர் வந்து ஊடுருவி செய்யற செயல்களுக்கு நாங்க காரணமாகணும், அதுதானே? அதே ஒரு சில பேர் தான் TVK40ன்னு போடும்போது விஜய் வந்து வெர்ச்சுவல் வாரியராகவும் பசங்கள் பூந்து சம்பவம் பண்ணிட்டாங்கன்ட்டு ஓப்பனா கிளைம் எடுத்துக்கிட்டாரு. இப்ப எங்க தலைவர் செஞ்சது தப்புன்னு நீங்க வாதாடுறீங்க. இல்ல ஒரு கிளைம் 3 4 எடுத்துக்கிட்டா இல்ல நான் ஜாகர் வாதாடல, நான் 3 அக்யூசேஷனும் வைக்கல, இல்ல அதுதான் ஃபேக்ட். இல்ல ஒன்னு கிளாரிஃபை பண்ணிருங்க. ஒரு 2 3 பேர் போட்டிருந்தா கடந்து போயிடலாம். சரி, அதுல ஒரு 2 3 பேர் அபியூசரா இருக்கான்னு. நீங்க எடுத்து பாருங்க, ஒரு 500 600 கமெண்ட் என்னோட இருக்கு இல்ல bro. என்னோட போஸ்ட்ல எல்லாத்தையுமே போய் பாருங்க. நான் அபியூஸ் நீங்க எதுவும் பண்ணிருக்கேனா? இல்ல தோழர் நீங்க இல்ல, உங்களை சொல்லல ப்ரோ. கோட்டு உங்கள ஒரு மாதிரி ஒரு ஒரு சில செகண்ட் பேர் நான் தான் அவருக்கு தெளிவா ஒண்ணு இருக்கீங்க. சொல்லிடுறேன். கோட்டு நான் அவருக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். உங்க தலைவர் கிளைம் பண்ணிக்கிட்டது இங்க தப்பு சொல்லல, சரிங்களா? ஆனா இங்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது கிளைம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, இங்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதுல தலையிடுறது அவரோட கடமையா இல்லையா நீங்க சொல்லுங்க. அஹ், சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில போஸ்ட் எல்லாம் இல்ல கொஞ்சம் நீங்க மேல எடுத்து போட இதுக்கு வேண்டியது இருக்குது. இதுக்கு சொல்றதுக்கு பதில் முன்னாடி ஒரு சொல்லிட்டு சில நீங்க போஸ்ட் பேசுங்களேன். இல்ல அதான் சொல்றதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சில பதில் போஸ்ட் சொல்லிட்டு எல்லாம் நீங்க பேசுங்க. சரி, நீங்க போஸ்ட் பேசிக்கிட்டே எடுத்து போட போடுங்க. வேண்டியது இருக்கு. ஏங்க அவர் என்ன பண்ண போறாரு? இப்ப திமுக வந்து ஒரு கெட்ட கட்சின்னு போட போறாரு, போடுங்க, நீங்க தாராளமா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஐயா இதோ அதானே பாருங்க, இப்ப அது இரு சபா, எனக்கு இதோ பாருங்க ப்ரோ, கொஞ்சம் பொறுமை இழந்துருவோம் போல இருக்குது. திமுகவை கம்பாரிசனா நீங்க எடுத்துன்னு வரீங்கன்னா, நீங்களும் திமுகவும் ஒன்னா, உங்க கட்சியும் திமுகவும் திரும்ப திரும்ப ஏன் திமுக கூட கம்பேர் பண்றீங்க? நாங்க இல்ல தான் இல்ல அது acknowledge நீங்க மாற்றுன்றீங்கல்ல. நீங்க அத போடணுன்ற அவசியம் கிடையாது தோழர். ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே ஒத்துக்கிட்டு தான் இந்த கான்வர்சேஷனே நான் மேக் பண்ண ஆரம்பிக்கிறேன். நீங்க திமுகவை சொல்லக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டும் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நான் அப்படியே முழுமையா ஏத்துக்கிறேன். இதுக்கு மாற்றுன்னு வந்த தாவேக்கா என்ன பண்ணுதுன்றது தான் என் கேள்வி. அதனால நீங்க ஒரு ட்விட்ட மேல போட்டு, அத பாருங்கன்னு சொல்லி எனக்கு அது தேவையில்லாதது. நான் தான் நான் மறுத்து பேசினேன்னா, நீங்க என்ட்ட அத நிரூபிக்க ட்ரை பண்ணலாம். நான் மறுக்கவே இல்லையே. அப்ப நீங்க அத ஏன் திரும்ப ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க? உதயன் ப்ரோ கேக்குதா? இட்ஸ் மீ இருக்கீங்களா? எனக்கு கேக்குது மதன். அவரு ஒரு 2 மினிட்ஸ் நான் பேசிக்கிறேன். இருமச்சி, இந்த கான்வர்சேஷன் இதையா முடிஞ்சோடனே பேசுறியா நான் ப்ளீஸ்? சரி ஓகே. என்ன சரி ஓகே மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்காக தான். சரி ஓகே ஓகே ஃபைன் அவர் ஃபைன் ஃபைன். மியூட்ல தானே இருக்காரு. பேசட்டும், மதன் பேசட்டும். அப்படியா? சரி, ஓகே, பேசு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. உண்மை அரசியலை பேச உண்மையிலே தெம்பு யாருக்காவது இங்க இருக்கடா. இன்னைக்குள்ள நாட்டு நிலவர ப்ரோ, டேய் நான் டேய் எல்லாரும் தெளிவா டேய் ஒரு பேசணும். நிமிஷம். ஏய் இரு ஒரு நிமிஷம், நீ எவனும் கத்தாதீங்க. தோழர் வந்தா இந்த அடா புடான்ற வார்த்தையெல்லாம் விட்டுட்டு நாகரிகமா பேச கத்துக்கணும். சரிங்களா? உங்களுக்கு இதையே சொல்லிக் கொடுக்கணுமா? நீங்க உண்மை அரசியல் பேசுறதுக்கு முன்னாடி எப்படி பேசணும்னு கத்துக்கிட்டு அப்ரோச் பண்ண ஆரம்பிங்க. பேசுங்க. மரியாதையா இருக்கவங்க தூக்குங்க, எல்லாம் தூக்கி விடுங்க. புதியவன் நமக்கு என்ன சுயமரியாதை இருக்குன்னா, நம்ம எல்லாம் விஜய் ஃபேன் எழுதி வச்சிருக்கான் நம்ம மண்டையில. இல்ல மோட்டிவேட் பண்ண வந்திருக்காரு அவரு. மோட்டிவேட் எல்லாம் பண்ணட்டும், தப்பு கிடையாது. ஆனா வந்த எது உடனே வேணா எடுத்த உடனே பண்ணட்டும். பேசக்கூடாது. ஒரு
ஆமா. எது எனக்கு வேணா நீங்க பண்ணட்டும். எல்லார்ட்டயும் மரியாதையா வந்தவொன்னே பேசுங்க. அடா புடா. உங்க நண்பர்கள் கிட்டயோ, உங்க தம்பிங்கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசாதீங்க. என்கிட்ட மரியாதையா பேசுங்க. மரியாதையா பேசி உங்க கூட இல்ல இல்ல இது உங்க நண்பராவே சாரி இருந்தாலும் ப்ரோ. அவர்ட்ட மரியாதையா பேசுங்க. இல்ல சாரி ப்ரோ. நான் வந்து அந்த அஜித் போட்டோ நீங்க அதிகமா யூஸ் பண்ணனால ஒரு கோவத்துல ஆதங்கத்துல பேசிட்டேன். சாரி ப்ரோ. நான் தெளிவாவே பேசுறேன் ப்ரோ. என்ன மன்னிச்சிருங்க. இப்போ ஒண்ணு இல்ல ப்ரோ. உண்மையான யதார்த்தமான அரசியலை உங்களால பேச முடியுமா? இன்னைக்கு ரியாலிட்டியில நீங்க சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு திமுக ஆட்சி உண்மையிலே சிறப்பா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க ப்ரோ. நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. திமுகவுக்கு ஓட்டு அது முதற்கொண்டு போடுறேன் ப்ரோ. இன்னைக்கு சரி. இந்த ஸ்பேஸ் எதுக்கு போட்டிருக்காங்கன்றது தெரியுமா தமிழன் சிவா? நீங்க ஓட்டு அப்புறம் போடுங்க. உங்களுக்கு இன்னொரு அமர்வு போட்டு உங்களுக்கு ஓட்டு வாங்குற அந்த இதை வந்து இல்ல நம்ம இல்ல பண்ணுவோம். இல்ல நிச்சயமா ப்ரோ. இங்க இல்ல ப்ரோ. எதுக்கு அமர்வு? அதுல அதுல தப்பா உங்களுக்கு அதுல ஏதாவது மேல கருத்து வந்து இருக்கா? இருங்க. அதுல வந்து மேல தப்பா போட்டிருக்காங்க. மேல தப்பா போட்டது போட்டிருக்காங்க ப்ரோ. அதுக்காண்டி போட்டது யாருங்க? போட்டிருக்கீங்க ப்ரோ. போட்டது யாரு? போட்டோ நீங்க தான் ப்ரோ போட்டிருக்கீங்க. வெல்கம்னு போட்டிருக்கீங்க. ஏங்க என்ன? ஐயோ இல்ல தமிழன் சார் என்ன பிரச்சனை சொல்லுங்க தலைப்புல. என்ன தவறு? சிவத்தோழர், நீங்க ஆக்சுவலா நீங்க வந்த உடனே ஏதோ பேசிட்டு இல்ல இல்ல இருக்கிறத ஒழுங்கா எனக்கு கவனிக்கலன்னு தீபோல்ஸ் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் ஒரே ஒரு மட்டும் அவருக்கு என்ன தப்பா தோணுதுன்னா வெல்கம் டு டிஎம்கே நல்ல வரவன் போட்டது நீங்க அங்கேயே ஏதாவது ஆபாசமா போட்டுருங்க டிவிகேக்கு வந்து கரெக்டா இருந்திருக்கும். அதனாலதான் அவர் வந்து இது தப்புன்றாரு. இல்ல இல்ல ஒரு இல்ல ஒரு இல்ல இல்ல இல்ல. நிமிஷம். நாங்க வெயிட் பண்ணுங்க. ஆபாசமா பேசவே இல்ல ப்ரோ. இல்ல ஓகே சரி, இருக்கட்டும். ஒரு நிமிஷம். இது நீங்க எல்லாம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் இதை எப்படி சரி பண்றேன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். இது எப்படி சரி பண்ணலாம்னா, இப்படி சரி பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க தோழர், கீழ உட்கார்ந்து என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா மேல வந்து உங்க கருத்துக்கள முன் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அ தோழர் எனக்கு வந்துட்டாரா? எனக்கு ஒரே ஒரு ஒரு இதுதான். நிமிஷம் இருடா சபரீஷே. ஒரே ஒரே ஒன்றரை ஒரே ஒரு கண்ட்ரா சொல்லு விவேக் ப்ரோ சொல்லு. சாரி, நீங்க அஜித் டிபி வச்சிருக்கனால அவங்க கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. நீங்க தயவு செய்து டிபி வச்சிருங்க. இல்லைன்னா வந்து அவங்க ஏதாவது பண்றதுக்காக நான் தான் கூட பண்றாங்க. அதான் வச்சிருக்கேன். இருடா டேய். ஆமா அவ்வளவுதான். ஆமா, இப்பதான் யோசிக்கிறேன் நான். அவர் அஜித்தை பத்தி பேசினாரு. ஓகே. அதான் மேட்ரு. இல்ல சரி, முடிஞ்சு. இப்ப நான் கார்த்திக் டிபி வச்சிருக்கேன். இப்ப இதனால ஏதாவது தவறு வருது? சரி, அத 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 விடுவோம். அதை அத விடுங்க. விடுவோம். இல்ல ஒரு ஏ, நிமிஷம். அதுக்கு ஒன்றாக வேற குரூப் வரும் டெக்ஸ்டர். நீ தனியா டிராவல் பண்ணுவ, கவலைப்படாத. மதன் பேசணும்னு ரொம்ப நேரம் கேக்குறேன். மதன் பேசுங்க. இல்ல எனக்கு வைஷ்ணவி ட்வீட் இப்பதான் பார்த்தேன். பார்த்துட்டு கமெண்ட் ஃபர்ஸ்ட் போய் பார்த்ததே கமெண்ட் தான். இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு. ஓகேவா? இதை நான் இப்ப பார்க்கல. எனக்கு ரசிக சண்டை போடுற பசங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அப்படியே டிட்டோ. ஓகேவா? அங்க என்ன நடக்குமோ அதே டிட்டோ தான். ஒருத்த வந்து ஒரு 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 ரசிகர் தான் இருக்கான். இன்னொரு நடிகரை பார்த்து ஒரு ட்வீட் போட்டோன்னு வச்சுக்க, ஆதரிச்சு அந்த கமெண்ட் கீழே போயிட்டு என்ன வசை சொற்கள் பேசுவானுங்களோ அதே வசை சொற்கள் தான் இங்கேயும் பேசி வச்சிருக்காங்க. அது ஆண் பெண் பார்க்காம பேசி வச்சிருக்காங்க. ஓகேவா? இதுதான் நான் பார்க்கறேன். ஓகேவா? இவனுங்களுக்கு சொல்றது அரசியல் கொண்டு ப்ரோ நாங்க வந்து எங்களுக்கு சான்ஸ் தாங்கன்னு ஒரு வருஷமா வாய்ப்பு கொடுத்தாச்சு. ஒரு வருஷமாவும் இவங்க அபிஷம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இவங்க தாவக்கம் ஐடி வைக்கிறாங்கல்ல, அந்த ஐடியை தாண்டி பேக்கப் ஐடி ஒன்று வச்சுக்கிட்டு அந்த பேக்கப் ஐடியில போயிட்டு அபியூஸ் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்குல்ல. அதை எப்ப மாத்திப்பானுங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? உங்களுக்கு 10 வருஷமா இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ. நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு 10 வருஷமா தான். ஓகேவா? கடந்த ஒரு வருஷமா வந்து நாங்க மாறணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர அது மாற்றத்துக்கான ஒரு வழியும் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. எதனா ஒரு இன்சிடென்ட் இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு என்னைய வச்சுக்கிங்களேன். நான் வந்து இவங்க ஸ்பேஸ்ல பேசுறேன்ல, இதுக்கு முன்னாடி உங்க ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தேன். பேசுறப்ப வந்து நல்லா ஆதரிச்சா பேசுனீங்க. எப்ப நான் வந்து என்னோட நிலைப்பாட்டை மாத்திக்கணும், நிலைப்பாடெல்லாம் மாத்திக்கிட்டேன். ஓகேவா? அந்த நிலைப்பாடை மாத்தினதுக்கு அப்புறமா என்னவே நீங்க அவசரத்துக்கு பேச பேசுனீங்க. அதுவும் என்னைய திட்டினா பிரச்சனை இல்லை. என் குடும்பத்துக்கு தான் பேசுனீங்க, அம்மா வீட்டுக்கு தான் பேசுனீங்க, என் தங்கச்சிக்கு தான் பேசுனீங்க. போற போக்கில் வந்து எல்லாரையும் நான் பாரு என் கருத்துக்கு நான் தான் இது. ஓகேவா? நீ என்ன திட்டினியா ஓகே, உன் ஆதங்கத்தை வந்து என் மேல காட்டிக்க ஃபைன். ஓகேவா? பட் ஆனா வந்து இங்க இந்த இந்த பெண்களோட உறுப்பை வச்சு பேசுறதுக்கு பத்தியா அதான் கண்டதான இதுதான். ஓகேவா? எல்லாரும் ஒரு கட்டத்து மேல பேசிட்டு தான் இருந்தாங்க. இன் பாலிடிக்ஸ் வர்றப்ப இன் ரியாலிட்டி வர்றப்ப மாற்றங்கள் வரப்ப உனக்குள்ளார நீ அதை மாத்திக்கிட்டு செயல்படுத்திட்டு போற மைண்ட் செட் உனக்கு இருந்தா பிரச்சனை இல்லை. அதை பண்ண மாட்டேன்றீங்க. ஏன்னு கேட்கறேன். ஒரு தாவகாரன் கூட இப்ப தீனா பேசுறப்ப சொன்னாப்புல நான் வந்து நான் ரசிகர் சண்டையில இருந்து இருக்கேன் சொல்றாப்புல. நான் கேட்கறேன் ரசிகர் சண்டையில இருந்து நீங்க இருக்கீங்களா? நீ விஜய் ஃபேன் வந்து இருக்கீங்க அப்பத்துல இருந்து. அப்படின்னா அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன மாற்றத்தை நீங்க மாத்திருக்கீங்க இந்த ஒரு ஆண்டு காலத்துல? சொல்லுங்க. எதனா ஒரு சில மாற்றங்கள் நீங்க போற ட்வீட்டர் எதனா மாற்றம் பண்ணிருக்கீங்களா? நீங்க தினமும் ஸ்பேஸை போட்டு இப்பவும் உட்காந்து ரசிகன் தான் போட்டுட்டு இருக்கீங்க. ஆக்கப்பூர்வமா எதனா ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்களா நீங்க பாலிடிக்ஸ்ல? ஒரு இளவும் பண்ணல. அது அவுட் ஆஃப் கண்டென்ட் குள்ள என்னோட போகுது. அவுட் ஆஃப் கண்டென்ட்லாம் இல்ல தோழர். இப்ப கூட இல்ல அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. தோழர் வந்துட்டேன். என்னோட நீங்க இதை பாத்தீங்கன்னா தெரியும்.
நான் எப்பல இருந்து ஆக்டிவா இருக்கேன்னு. நான் கணக்கு ஆரம்பிச்சது வேணா 2018 இருக்கலாம். எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசமோ 2.5 மாசமோ இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் ட்விட்டருக்கே வந்தேன். எனக்கு அரசியல் எங்க தலைவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். நான் போய் ரசிகர் சண்டைலாம் போடல தோழர். ஓகேங்களா? நான் உங்ககிட்ட இருந்து டிஎம்கேல இத்தனை பேரு இருக்கிறீங்க. நான் ஒரு ஆள் தான் உங்க கூட வாதாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் கூட நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என் மேல எனக்கு தப்பு இல்லைன்னு தோணுது. அதனாலதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நீங்க இல்ல இல்ல பெண்களோட உரிமை மதன் வச்சு மதன் பேசுறீங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். பெண்களோட இல்ல இல்ல உரிமை வச்சு கே பேசுறீங்களா? இருங்க 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 இது இருங்க மாதிரி இருங்க. நான் இது மதன் மாதிரி எல்லாரும் ஒரு நிரூபிக்க நிமிஷம் இருங்க சொல்றீங்களா? மதன். இருங்க மதன் மதன். ஒரு நிமிஷம் அதாவது இருங்க மதன். அதான் என்னன்னா இப்போ நிறைய பேர் இருக்கீங்க. இன்னும் ரிக்வெஸ்ட் வந்துட்டு இருக்கு மேல அவங்க இது பண்றதுக்கு. சப்போஸ் யாராவது பேசலாம்னா கீழே இறக்கிட்டு வாங்க, இல்லைன்னா இந்த விவாதத்தை கண்டினியூ பண்ணலாம். அதே சமயம் தீனா ப்ரோ நீங்க பேசும்போது கொஞ்சம் நீங்க என்ன பேசுனீங்கன்றத ரெக்கலெக்ட் பண்ணிட்டு பேசுங்க ப்ரோ. ஏன்னா நீங்க பேசும்போதே சொன்னீங்க நாங்க இதுக்கு முன்னாடியே நடிகரா இருக்கும் போதுல இருந்தே நாங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. இப்ப என்னன்னா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு ஏங்க மாத்தி பேசுறீங்க. ஏங்க நீங்க என் அதாவது ட்விட்டர் ஸ்பேஸ பாருங்க. ஒரு ஏங்க ஒரு என் ட்விட்டர் இருங்க ஸ்பேஸ தீனா இருங்க. நான் நீங்க பேசிட்டு என் மேல முடிச்சிட்டு தப்பான குற்றச்சாட்டு தீனா வைக்கிறீங்க. அவர் முடிச்சு பேசி முடிக்கட்டுமே பேசி தீனா. முடிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. ஏன்னா அவரு சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க முதல்ல சொன்னீங்க. அதை எதுக்காக சொன்னீங்கன்னா ஸ்பெசிபிக்கா இந்தியாவில் மிகப்பெரிய ஐடி விங்க நாங்க தான் அப்படின்னு சொன்னதுக்காக நீங்க அந்த விஷயத்த கோட் பண்ணி சொன்னீங்க. சொல்லி முடிங்க விவேக். ஆமா அதுக்கு தான் நீங்க சொன்னீங்க. ஓகேங்களா? அதனால நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்களோ அதை கான்ட்ரடிக்ட் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறமா நீங்க ஏதோ 2-3 போஸ்ட் மேல வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. திருப்பி வைஷ்ணவி அவங்க விஷயத்துக்கே வந்துட்டு அந்த உரையாடல் முடிச்சுட்டு நம்ம மேற்கொண்டு மற்ற விஷயங்களை பேசலாம் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இன்னொன்னு உங்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய நபர்கள் மேல யாராவது எடுக்கணும்னா சொல்லுங்க, நான் எடுத்துடுறேன். ஏன்னா அது வேற ஒரு குறையா சொன்னீங்க. நீங்க ஒரு ஆள் தான், ஒரு நபர் தான் இருக்கீங்கன்னு. அன்பார்ச்சுனேட்லி நான் இன்னொரு நபர் எடுத்தேன். அவரு வந்த உடனே வந்து வேற மாதிரி பேசினாரு. அதனாலதான் அவரை கீழே அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானோம். இல்ல நான் போயிட்டு வைஷ்ணவி ட்விட்டர் எடுக்க போய் பார்க்க போனேன். அவங்க இந்த அளவுக்கு நாகரிகமா போறதே பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க அந்த அளவுக்கு வந்து தாவைக்கால நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா தவறா எதுவும் பேசலையே. அவதூறா அதே மாதிரி பெண்களை பத்தி பேசலையே தோழர், இப்ப நான் பார்த்ததுல மேல ஷேர் ட்விட்டர்ல. பண்றதுல என்ன என்ன தோழர் தோழர்? சொல்றீங்க? இந்த அளவுக்கு நாகரிகம்னா எப்படி சொல்றீங்க? அந்த பெண்ணை வந்து வார்த்தை போட்டு திட்டுறது அந்த அந்த அளவுக்கு நாகரிகம்னு சொல்றீங்களா? அவங்கள அப்ப எங்க கட்சியில வந்து உறுப்பினர்னு நீங்க மென்ஷன் பண்றீங்களா? நீங்க அவங்களே ட்வீட் இல்ல போட்டுருக்காங்க. எனக்கு புரியல. இல்ல ஒரு அவங்க எங்க நிமிஷம் கட்சியில தீனா. பொறுப்புல இருக்காங்க. அவங்க ஆமாங்க வந்து தோழர். உங்க இல்ல கட்சி இல்ல பொறுப்புல இருக்காங்க. ஒன்றாங்க. அவங்க ஒரே வந்து நிமிஷம் கட்சி ஒரே தலைவரோட நிமிஷம் மிக நெருக்கமா இருக்கிறாங்க. சொல்லுங்க ஒரே விவேக். நிமிஷம். அதாவது நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப சொன்னீங்க. எவ்வளவு மோசமானதுன்னா அவ்வளவு கேவலமா அந்த யாரையும் பேச முடியாது. இவங்களை இந்த அளவுக்கு டீல் பண்ற நாகரிகமே கரெக்டானதுதான் பேசுறீங்க. அவங்க கட்சிக்காரங்களா அதெல்லாம் இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூசுப் அண்ணா கேட்டப்போ, இல்ல நான் அதை கண்டிக்கிறேன். அந்த மாதிரி பேசக்கூடாது. அவங்க கட்சி நிர்வாகியா பாருங்க நீங்க. இப்ப என்னன்னா அவங்கள அந்த மாதிரி நாகரிகமா டீல் பண்றது கரெக்ட் தான்ற அளவுக்கு பேசுறீங்களே. என்ன புத்தியில நீங்க இது பேசுறீங்க? எனக்கு சத்தியமா புரியல. நீங்க தாவேக நிர்வாகி. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு உரையாடல உங்க கட்சி சார்பா பேச வரீங்க. ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி அபியூஸ் நடக்குதுன்னு நாங்க மென்ஷன் பண்ணா நீங்க என்ன பண்றீங்கன்னா அதெல்லாம் கரெக்ட் தாங்க, அவங்கள அந்த மாதிரி தான் டீல் பண்ணோம். நானும் பீடன்னு சொல்லுவேன். இவங்களும் வார்த்தை போட்டு பேசுறதுலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இவ்வளவு கேவலமா பேசுறீங்க. மனசாட்சி இல்லை உங்களுக்கு? யூசுப் அண்ணா உங்களை கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? உங்க வீட்டுல இருக்க பெண்களோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி தான் பேசுவீங்களா? அப்போ அவங்களும் இந்த மாதிரி கட்சி மாறிட்டா எவனா வார்த்தை போட்டு பேசுறதுனால அதெல்லாம் அந்த மாதிரி டீல் பண்றதா சரின்னு பேசுவீங்களா? ஏதாவது கொஞ்சமா சுய புத்தியோட பேசுறீங்களா? பேசும்போது புரிஞ்சு ஒழுங்கா பேசுங்க. இல்லைன்னா நீங்க கிளம்பலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு வாங்க, நாங்க விவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்களை இந்த வார்த்தையை திரும்ப வாங்குறதா நீங்க எனக்கு பேசுங்க. தெரிய மாட்டேங்குது. ஏன் மியூட் போட்டுட்டே பேசுறீங்க? இல்ல பயமா? குறுக்கா பேசிட்டு இருக்கீங்க. இல்லைங்க ஆமாங்க தோழர், பயந்தாங்க. இல்ல பயந்தான். பயனே வச்சுக்கோங்க. நீங்க பயனே வச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளவு சொல்லுங்க G-Force தோழர். இல்ல அத நான் எங்களுக்கு பயம் சொல்லிடுறேன். தான். ஏன்னா இவ்வளவு பெரிய தோழர், அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு அவர் கடந்து போகும்போது மியூட் போட வேண்டிய நிலைமைக்கு தான் நாங்க தள்ளுறோம். ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு அஃபென்சிவ் தோழர், ஸ்டேட்மெண்ட். அறிவுள்ள ஒருத்தவங்களுக்கு ஒரு இல்ல தடவை குறுக்கால இங்க பாருங்க, பேசாதீங்கன்னு சொன்னா புரியும் எங்களுக்கும் பேச தோழர். தெரியும். ஒரு நிமிஷம் முழுசா பேச விடுங்க. இருங்க ஓகேங்களா? என்ன ட்ரிகர் நீங்க பண்ணாதீங்க. ஏன் நான் மியூட் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டீங்கன்னு வந்து கேட்டீங்க, நான் பொறுமையா பதில் பேசிக்கிட்டு சொல்றேன். இருக்கிறேன். இல்ல பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க நீங்க ரொம்ப கேட்ட தான் கேள்விக்கு பேசிக்கிட்டு நாங்க இருக்கிறீங்க. தானே பதில் சொல்லணும். ஓகேலா?
அங்க நீங்க ஒரு நாகரிகமா கேள்வி தான் எங்களை கேட்டா நாகரிகமா தான் கமெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க ஓகேங்களா? ஒரு அவங்க கேள்வி கோட் பண்ணி கேட்டா நாங்க பண்ணிருக்காங்கன்னா தானே அது எனக்கு தெரியாது. தோழர் நான் நீங்க ஒரு அவங்களோட கேள்வி கேட்டா மெசேஜ் நான் கமெண்ட்ல தானே போயிட்டு தோழர் பதில் இங்க சொல்லணும். பாருங்க, அவங்க நீங்களே கமெண்ட்ல போயிட்டு கேள்வி கேட்டுட்டு நாகரிகமா தான் நீங்களே கோட் பண்ணி பதில் அவங்க சொன்னா அது நாகரிகமா சரியா தான் கோட் தோழர்? பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சொல்லுங்க. இதை விட ஹெட்செட்டை கழட்டி வச்சுட்டு பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு மேல என்னாலையும் கத்தி பதில் சொல்ல முடியல. நீங்க ஒரு கேள்வி கேட்டா பதில் நாங்க தான் சொல்லணும். கேள்வி நீங்களே கேட்டு பதில் நீங்களே சொல்லிக்க கூடாது. நீங்க என்ன கேக்குறீங்க? ஏன் பேசும்போது மியூட் போட்டு பேசுறீங்க அப்படின்ட்டு. உங்ககிட்ட இருங்க தோழர், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு 4 தடவ சொல்லி நீங்க கேட்காம நீங்க மாட்டு பேசவே தான், அடுத்து மியூட் போட்டு இதோ இப்ப பண்றேன் பாருங்க. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசினேன், உங்களுக்கு கேட்கல. இப்ப நான் மியூட் போட்டு நான் பேசுறேன். இதுல பயமான்னு வேற கேக்குறீங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவ சொன்னா அறிவு இருக்கிறவங்களுக்கு புரியணும். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ம். சொல்லுப்பா. இல்ல எனக்கு ஒரு மாரி பயமா தான் இருக்கு புதியவன். ஏன்னா வந்து இவ்வளோ அப்யூஸ வந்து இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் ஒரு அப்யூஸாங்க அப்டின்ட்டு பேசுறாரு. பெண் உறுப்பு அந்த மாரி பெண்கள இவ்வளோ ஆபாசமா அந்த அவங்க அந்த வைஷ்ணவி அவங்க வீட்டு பெண்கள வைஷ்ணவிய வந்து இவ்வளோ கேவலமா தரைகுறவா பேசிட்டு, இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் ஒரு மேட்டராங்க அப்டின்னு பேசிட்டு இருக்காங்க. புரியல புதியவன். பயப்பட வேண்டிய விஷயம் தானே! அவர் பயமான்னு கேட்டது ஒருவேள அதா இருக்குமோன்னு நான் நெனைக்கிறேன். இத்தனைக்கும் இல்ல அவரு தாவேகா நிர்வாகின்னு சொல்லி தன்னை கிளைம் பண்ணிட்டு தான் இத்தனையும் பேசுறாரு அவர். அது நாகரிகமா தான் கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அதை அக்னாலேஜ் பண்றாரு. மனுஷனா அப்ப நம்ம நீ? பயப்படணும் புதியவன். அப்ப நம்ம பயப்படணும். ஏன்னா வந்து பொதுவெளியில கட்சியா ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஓட்டு கேட்கறாங்க. அப்ப இந்த அளவு ஆபாசம் கூட இதெல்லாம் என்ன ப்ரோ? இதெல்லாம் காமன் தானே. இப்படிதான் நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்ற அதுதான். இல்ல ஒரு அவர் கட்சி ஆட்கள த்ரெட்டன் பார்த்து நம்ம பண்றாரு பயப்படணும். உங்கள. என்னன்னா, நீங்க பயப்படுறீங்களான்னா, ஆமா பயப்படுறோம். ஏன்னா நீங்க இந்த மாரி பேசுனா பயப்பட தான் செய்வாங்க எல்லாரும். அவர் இன்டைரக்ட் த்ரெட்டன் பண்றாரு. சரி, நான் பேசலாமா? சொல்லு. யாருங்க? பிளாக் பிங்க்னு ஒருத்தன் இருக்காரு. சொல்லு. சொல்லுங்க தோழர், பேசுங்க. டிவிக்கு அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்றீங்க. டிஎம்கே அப்படிதான் பேசுறாங்க, நீங்க மாற்றுன்னு சொல்றீங்க. சொல்லுங்க, டிஎம்கே ஒரு கேடு கட்டு வச்சீங்க, நீங்க ஒத்துக்கிறீங்களா? நான் பேசலாங்களா? இல்ல சொல்றேன், பதில் சொல்றேன். டிஎம்கே ஒரு கேடு கட்டு வச்சு நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். பதில் தாங்க சொல்லலாமான்னு கேக்குறேன். சொல்லுங்க. ஓகே. ஏன்னா இன்டரப்ட் பண்ணாதீங்க. அதுக்காக தான் முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. திமுகவினர் ஆபாசமான வார்த்தைகள பயன்படுத்துறாங்க, இப்படி நடந்துக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமான மாற்று நாங்க தான் அப்படின்னு நீங்க சொல்லும்பொழுது, மாற்றுக்கு வந்த நீங்களும் இப்படி பேசுறீங்க அப்படின்னா, இதுக்கு எதுக்கு புதுசா ஒண்ணு? ஏற்கனவே இருக்கிறது இருந்துட்டு போயிட்டுமே. சரி, இப்ப டிவிகேக்கு திருத்தரங்க பேசுற ஆளு உங்க கட்சி ஃபர்ஸ்ட் திருத்திட்டு அப்புறமா டிவிகேக்கு ஒரு ஸ்பேஸ் போடலாம்ல? இல்ல மாற்றுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்களே. இல்ல ஜி, ஃபர்ஸ்ட் உங்க கட்சியை ஃபர்ஸ்ட் திருத்த பாருங்க. அதுக்கு எப்ப இந்த மாதிரி பேசிருக்கீங்களா உட்காந்து? அப்ப உங்க பாருங்க. இல்ல இப்போ இருங்க. நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும். இங்க பாருங்களேன். இதுதான் இங்க நடக்கணும். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லணும். இல்ல நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். பேசிட்டு ஓவர்லாப் பண்ணக்கூடாது. இந்த ஓவர்லாப்லயே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேசாதீங்க. ஓவர்லாப் பண்ணல. உங்க கட்சிக்கு உங்க மேல அக்கறை இருக்கா இல்லையா? கேட்டீங்கல்ல, பதில் சொல்லணும்ல இப்ப நானு. சொல்லுங்க. என் கட்சி மேல எனக்கு அக்கறை இருக்குதான்னு கேட்டீங்க. நான் பதில் சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்றேன். இங்க திமுக இதுதான் பண்ணுதுன்னு சொல்லிட்டீங்க. சரியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திமுக ஒரு அயோக்கியன் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க தான் நல்லவர்கள், நாங்கள் தான் மாற்று அப்படின்னு நீங்க வந்துட்டீங்க. இப்ப நான் அயோக்கியனை கேள்வி கேட்கணுமா? இல்ல நல்லவன் தன்னை கிளைம் பண்ணிக்கிறவன பார்த்து நான் கேள்வி கேட்கணுமா? தான் கூட இருக்கிறவன அயோக்கியன்னு தெரியும்ல உங்களுக்கு? அப்ப ஃபர்ஸ்ட் அவன திருத்தின வரை இங்க பாருங்க. திமுக காரங்க எவனா நல்லவன் சொல்லிட்டு வந்தானா? யாரா வந்தீங்களாடா? ஃபர்ஸ்ட் உங்க கரெக்ட் பண்ணி அப்புறம் மத்தவங்க. ஜி, உங்க கட்சிக்கு நான் லாஜிக்கா கேக்குறேன் ஜி. உங்க கட்சியில நான் ரொம்ப லாஜிக்கா கேக்குறேன் ஜி. நீங்க அதுக்கு தயவு செய்து பதில் சொல்லுங்க ஜி. என்னது? நீங்க தானே சொன்னீங்க திமுக காரன் கெட்டவனே. நானும் சொல்றேன், நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்களா? இல்ல நான் சொன்னேனா? நீங்களே திமுக காரன் கெட்டவனே. நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே. ஆமா, திமுக அப்படித்தான் ஒத்துக்கிட்டீங்களே. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன்னு தான் சொன்னேன். புரியுதுங்களா?
நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அதான் நீங்க ஒத்துக்கிற உண்மையான விஷயம் தானே அப்படின்னா அப்ப அதை நீங்க சரி பண்ணணும்ல ப்ரோ ஃபர்ஸ்ட். இப்போ வந்து இப்ப நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க ஒத்துக்குவீங்களா? நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க ஒத்துக்குவீங்களா? 60 இது என்ன இது? சரிப்பா 60 வருஷமா இருக்கிற ஒரு கட்சியில இவ்வளவு அபியூஸ் இவ்வளவு இங்க பாருங்க, இவ்வளவு பொறுக்கி இந்த இந்த இங்க பாருங்க, இந்த ஓவர்லாப் என்கிட்ட அடிக்காதீங்க. டைரக்டா பதில் சொல்லுங்க. நீங்க டைரக்டா நான் சொல்றேன், நான் ஒத்துக்கிறத நீங்க ஏத்துக்கிறதா இருந்தா நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கணும். நீங்க டைரக்டா பதில் சொல்லுங்க. 50 வருஷ கட்சியில நான் டைரக்டா தான் பதில் சொல்றேன். இவ்வளவு பொறித்தனம் பண்றவங்க அபியூஸ் பண்ற இருக்குதானே செய்றானுங்க 50 வருஷ கட்சியில. தோழர், அதுக்கு தான் நீங்க மாற்றுன்னு சொல்லி வந்திருக்கீங்கல்ல தோழர். நான் அடுத்த கட்டத்துக்கே மூவ் ஆயிட்டேன். நீங்க தான் மாற்றுன்னு வந்துட்டீங்கல்ல. மாற்றுன்னு வந்த நீங்க ஏன் அந்த பொய்க்குத்தனம் பண்றீங்கன்னு கேக்குறேன், பதில் சொல்லுங்க. கேக்குறீங்கல்ல, இப்ப கேக்குறதுக்கு என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு? நீங்க ஃபர்ஸ்ட் உங்க எனக்கே இருக்குதா? நீங்க தானே வந்து மாற்றுன்னு வந்தீங்க. தப்ப ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணுங்க. மாற்றுன்னு வந்தவன நான் கேள்வி இங்க பாருங்களேன். ஏன் கட்சி மாற்றுன்னு வந்தவன நான் கேள்வி கேக்குறேன். கேக்குறேன்னா உன் கட்சி சரி பண்ணிட்டு ஏன் கட்சி கேள்வி நான் சொல்றேன் நான் உங்ககிட்ட. புரியுதா? அப்ப நீங்க அது வரைக்கும் மாற்றுன்னு சொல்லிக்க கூடாது, சரியா? அப்ப நீ வந்து நாங்க அப்படிதான் சொல்லுவோம். நீங்க வந்து அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கீங்கல்ல, நாங்க அப்படிதான் சொல்லுவோம். குறுக்கால பேசக்கூடாது ப்ரோ. உங்ககிட்ட நான் பேசும்போது நீங்க பேசணும். இருங்க ஒரு நிமிஷம், பிளாக் வெயிட் பண்ணுங்க. புதியவன் இது மட்டும் சொல்லிடுறேன். தீனா, நான் தான் உங்களை இறக்குனேன். ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா குறுக்கால வராதீங்க. திருப்பி ரிக்வெஸ்ட் கொடுங்க, மியூட்ல இருங்க. இந்த மாதிரி குறுக்க பேசாதீங்க. நீங்க பேசுங்க புதியவன். வெல், விஷயம்தான். நீங்க திமுக சரியில்ல, நாங்க தான் மாற்றுன்னு வந்துட்டீங்க. இப்போ நீ மறுபடியும் போய் திமுகவே கேள்வி கேள்னா நான் ஏன் கேட்கணும்? நீங்க தானே மாற்றுன்னு வந்திருக்கீங்க. அப்ப நான் மாற்றுன்னு வந்திருக்க உங்களை தானே நான் கேட்க முடியும். பதில் சொல்லிட்டா? சொல்லுங்க. பதில் சொல்லிட்டா? இப்ப சுத்தி அங்கேயே வரீங்க. இவருங்க இப்ப திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ இல்ல சைதே சாதிக்கு இவங்க எல்லாம் பேசும்போது இந்த மாதிரி ஸ்பேஸ் போட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கீங்களா யாராவது இங்க? சொல்லியிருக்கோம் தோழர். ஆதாரம் எடுத்து போடுங்க. யார் சொல்லிருக்கீங்க? என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? நீங்க சொல்லிருக்கோம்னு சொல்லியாச்சு. இது என்னங்க இது? என்ன ஆதாரம்? இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா நீங்க ஆதாரம் கேக்குறீங்க? பிளாக் பிங்க் கொஞ்சம் பொறுங்க இருங்க. பிளாக் பிங்க் ஒரே நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. எல்லாரும் இங்க தான் நிதானமா இருக்கும். நீங்க சூர்யா இது இருங்க சிவாஜி கிருஷ்ணன் மேடம் நீ ஹேண்டில் பண்ணிக்க. என்னால இதுக்கு வேலை முடியல. அவர் ஆதாரம் எல்லாம் கேட்பாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். சாரி சார், மியூட் பண்ணிட்டேன்னு மன்னிச்சுக்காதீங்க. நான் உனக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? முடிச்சிடுறேன், அப்புறம் பேசுங்க. எமினம், சென்னை பையன், பிளாக் பிங்க், அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. எதுவுமே இங்க இது ஃபைட்டிங்கா போவேணாம், ஓகேங்களா? ஒரே விஷயம் தான், நீங்க சொன்ன இது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருந்தாலும் சரி, அவங்க சைதே சாதிக்கா இருந்தாலும் சரி, அவங்க மீது வழக்கு தொடரப்பட்டு நடவடிக்கை எடுத்தப்பட்டு அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்க, ஓகேங்களா? நீங்க அதுக்குள்ளே திருப்பி வந்து சுத்திட்டு நீ யோக்கியமான்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. நான் கேட்கறது என்னப்பா, சரிப்பா நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போமே ஒரு பேச்சுக்கு, நான் யோக்கியனே இல்லாமலே இருந்துட்டு போறேன். நீ தானே யோக்கியஸ்தான். எனக்கு வந்து நீ பாடம் எடுக்கிறல்ல, பாடம் எடுக்கிற நீ வந்து எனக்கு அரசியல் சொல்லித்தர நீ உட்காந்துக்கிட்ட ஒரு கட்சியில இருந்து வெளியே போன ஒரு பெண்ணை இப்படி ஆபாசமா பேசிட்டு இருக்கிய சோசியல் மீடியால. இப்ப என்ன மூஞ்ச வச்சு நீ வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இங்க கேள்வி கேட்கப்படுது. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க, மேற்கொண்டு பேசும். அவ்வளவுதான். கொஞ்சம் பொறுமையா பேசணுங்க. சத்தம் போட்டு பேசிட்டே இருந்தா அது விவாதமா போகாது, கொச்சன்னு போயிட்டு இருக்கும். பேசுங்க எமினம், பேசுங்க. ஓகே. இப்போ பிளாக் பிங்க் நீங்க தொடர்ந்து இந்த என்ன ஒரு கம்பேரிசன் நீங்க எடுத்துட்டு வரும்போது எனக்கு பிரச்சனை அதுதான். இங்க ஆரம்பத்துல சொன்னதுங்கிறது, இங்க நீங்க வரத்துக்கு முன்னாடி ஒரு தோழர் ஒருத்தர் வந்து ஒரு குற்றச்சாட்டு, யாருன்னா இந்த இட்ஸ் தீனான் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த மாதிரி உங்க திமுகல நடக்கலையா அப்படின்ட்டு. அப்பதான் நாங்க என்ன பண்றோம்னா, சரி ஓகே, நீங்க திமுகல நடக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இப்போ நான் அது என்ன டிஃபெண்ட் பண்ணி நான் இங்க பேச விரும்பல. இப்ப நான் இங்க தலைப்பு போட்டிருக்கிறது, இங்க இப்ப கட்சியை விட்டு வெளியே போன ஒரு பொண்ணுக்கு நடந்த பிரச்சனையை பத்தி. சோ நான் இதுல இருந்து டிவியேட் ஆகி போக விரும்பலன்றதுனால உங்க பாயிண்ட நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இத நீங்க சொல்றீங்க. இன்னொரு இடத்துல எனக்கு ஆபீஸ் கால் வருது, நீங்க பாத்துக்க, நான் வந்துடுறேன். சரி ஓகே. ஒருத்தவங்க டிமிகே குமரி மண் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, பேசுறீங்களா ப்ரோ? கொஞ்சம் சத்தமா பேசுங்க, உங்க வால்யூம் சத்தமா பேசுங்க ப்ரோ, கேக்கல. சவுண்டா பேசுனா ரொம்ப கத்துறீங்கன்றீங்க. இல்ல ப்ரோ, வால்யூமே கம்மியா இருக்கு. ஆமா. குமரி ப்ரோ கொஞ்சம் சவுண்ட் கம்மியா தான் இருக்கு, கொஞ்சம் சத்தமாவே பேசுங்க.
ப்ரோ இப்போ நீங்க வந்து உங்க சைடு இருக்க ப்ராப்ளம் அட்மிட் பண்றீங்க. உங்களுக்கு இருக்க 1,00,000 பேர்ல யாரோ ஒரு சிலர் வந்து பண்ண தவிர இப்ப நீங்க அதை ஹைலைட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. கரெக்டா? இல்ல தோழர். நீங்க அதுல வந்து ஒரு 80% இருக்குல்ல, அவங்க கோட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருக்குல்ல, வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்சியில வெளில போறது, உள்ள வர்றதுன்றது ஒரு இயல்பான மேட்டர். ஓகே. எல்லா கட்சியிலுமே நடந்திருக்கு. இது திமுகவுக்கு நடந்திருக்கு, அதிமுகவுக்கு நடந்திருக்கு, பாஜக, காங்கிரஸ், இந்தியால இருக்க எல்லா பெரிய கட்சிக்குமே நடந்திருக்கு. ஆனா, இத கூட உங்களால அக்செப்டன்ஸ் பண்ணிக்க முடியாம, அந்த ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம திட்டுறீங்க. அதுதான் என்ன ப்ராப்ளம்? அது அவங்க வெளில போனது உங்களுக்கு நீங்க தான் அத தக்க வச்சிருக்கணும். அவங்க உங்க மேல தான் குற்றச்சாட்டு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதுதான் கேள்வியே. இல்ல இப்போ வெளிய போறவங்க அவங்களுக்கு கொள்கை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிட்டு போறதுனாவோ, அவங்க வந்து போனதுக்கான காரணங்கள் ஒரு சில காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எங்க பசங்க ஏன் அப்யூஸ் பண்ணாங்கன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லலாம். இப்ப ஃபர்ஸ்ட் போனதுக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச காரணங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ம். இல்ல இல்ல அவங்களுக்கு இருங்க ரொம்ப இருங்க புடிச்ச ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். சென்னை பையனுக்கு வந்து நாங்க வந்து அவங்க தான் இதுக்கு விளக்கம் தரணும். ஓகேங்களா? என்ன காரணத்தினால அவங்க விளக்கம் தரணும். நீங்களும் இருங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. நீங்க கேட்டீங்க நான் பதில் சொல்றேன். நீங்களும் நானும் பேசுறது ஒரு யூகத்துல பேசுனா இருக்கும். ஓகேங்களா? அவங்க தான் வெளியே வந்திருக்காங்க. அவங்க தான் வெளியே வந்து விளக்கம் கொடுப்பாங்க. ஏதோ நேர்காணல கொடுப்பாங்க. நம்ம அதை பத்தி பேசலாம். நான் ஒன்றும் வேண்டாம்லாம் சொல்லலாம். ஆனா அவங்களாம் வெளிப்படையா சொல்லும் போது தான் நமக்கு தெரியும். அவங்க கட்சி மேல வச்சிருக்க அக்யூசேஷனுக்குலாம் இப்ப நீங்க பதில் சொல்ல போறீங்களா? இல்ல உங்க வர்ச்சுவல் வாரிசுன்ற பேர்ல அபியூஸ் பண்ணிட்டு இருக்கதை கடந்து போக போறீங்களா? அதான் இங்க கேக்குறோம். இப்போ எங்க தலைமையில இருந்து அவங்க விலகுனா நீங்க அபியூஸ் பண்ணுவீங்களா? அதான் எங்க கேள்விங்க. இப்போ அவங்க வந்து ஒரு புதுசா எங்க கட்சியில வந்து ப்ரோ உங்க சேர்றாங்க. கட்சியே புதுசுதான் ப்ரோ. நாங்க அதை அவங்களுக்கான கேட்கல. விலகுனா அபியூஸ் பண்ணுவீங்களா? அதை தான் நாங்க கேக்குறோம். கோஹோஸ்ட் கொஞ்சம் அவரை பேச விடுங்க. கோஹோஸ்ட் நான் ஒரு 2 நிமிஷம் அவரை கொஞ்சம் பேச விடுங்க. அவர் என்ன சொல்ல அது வர்றாருன்னு எனக்கு கேளுங்க. நீங்க புரியுது ப்ரோ. இருக்கும்போது நாங்க தான் பாயிண்ட்டுக்கு கேட்கிறோமே. வாங்கன்னு தான் நான் சொல்றேன் அவர்கிட்ட. பாயிண்ட் அவர் சொல்ல வருது அப்படிதான் சொல்ல சரி ப்ரோ வருவாங்க. அவர் கேட்க பேசட்டும். நீ முடியுமா இரு கேளுங்க. அவர் பேசணும். அட்மிட் பண்ணல பேசு. இப்ப பாருங்க அவங்க வந்து நாங்க கட்சி ஸ்டார்ட் பண்றோம். கட்சி ஸ்டார்ட் பண்ணி வந்து இணையறாங்க. இணைஞ்சு அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை அவங்க கொடுக்குறாங்க. கட்சியும் ஒருத்தவங்களும் கிடைக்கக்கூடிய ரெகக்னிஷனை வச்சு யாரெல்லாம் ஒரு நல்லா ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கான ரெகக்னிஷனை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அவங்க அவங்க கேட்ட ஒரு டிமாண்ட் என்னன்னா, எனக்கு ஒரு அணியை வந்து தனியா உருவாக்கி விடுங்க, மாநில அளவுல கொடுங்க, இல்லைன்னா மாவட்ட அளவுல எனக்கு ஒரு அணியை கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ கட்சி வந்து அவங்கள எவாலுவேட் பண்றாங்க. அவங்களால அந்த அணியை நிர்வகிக்க முடியுமா, அவங்க அதை எப்படி எடுத்துட்டு போவாங்க, அவங்கள கொண்டு போக முடியுமா முடியாதுன்னு அவங்க எவாலுவேட் பண்ணிட்டு அவங்களுக்கு முடியாதுன்ற பட்சத்துல நிராகரிக்கிறாங்க. எங்களால் இப்போதைக்கு உங்களுக்கு அந்த பதவி கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஒரு கொஞ்சம் அதை விட ஒரு கீழே ஒரு கிரேட்ல உங்களுக்கு ஒரு பதவி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குது. அவங்க என்ன பண்றாங்க, அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. திரும்ப கட்சி வந்து சரி அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க பார்த்து பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டைம் கேக்குறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு முன்னாடி வந்து பிரஸ்ல வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து கட்சியில எனக்கு சரியான மரியாதை கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது, அப்பவும் கட்சியில இருந்து அவங்கள யாரும் வந்து ஒண்ணுமே சொல்லல. இப்போ அவங்களா வந்து ஒரு முடிவு எடுத்து அவங்களே நீங்கிட்டாங்க. நாங்க கட்சியில இருந்து அவங்கள நீக்கணுமா, நீக்கல. அவங்களே நீங்கிட்டாங்க. அது அவங்களோட சுய விருப்பம். அவங்களா போறாங்கன்னா போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கட்சி மேல இடத்துல இருந்தோம், இப்போ 1,00,000 பேர் இருக்கான் ஐடிவிங்கன்னு சொல்லிட்டு, சும்மா டிவிக்குன்னு பேர் வச்சிருக்க எல்லாருமே ஐடிவிங்கன்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்க கிளைம் பண்ணிட்டேன், என் கட்சி வந்து எங்களுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுல ஒரு சிலர் பண்ண தப்ப வந்து நீங்க எப்படி அட்மிட் பண்றீங்களோ அதே மாதிரி நாங்களும் அட்மிட் பண்றோம். தெரியாம பசங்க பேசியிருக்காங்க, அது வந்து கண்டிப்பா கண்டிக்கக்கூடியது. யாரெல்லாம் வந்து விஜய் ப்ரோ தெரியாம அப்படின்னு பேசுறதுன்னு சொல்றீங்களோ சொல்லாதீங்க. அது கண்டிப்பா தெரிஞ்சே கண்டிக்கக்கூடியது. பேசுனதுதான். ஆனா நீ அவங்க கண்டிக்கிறத நான் விவேக் வரவேற்கிறேன். இருங்க. தலைவர் மேல விவேக் இருங்க தலைவர் விவேக். அவரு அதை அக்னாலஜ் பண்றாருல, அது ஃபர்ஸ்ட் ஆமா வரவேற்கத்தக்கது. அது அதை நம்ம வரவேற்கத்தக்கதுதான். வந்து இது பண்ணிக்குவோம். சரியா? தலைவர் மேல உள்ள ஒரு நிமிஷம், தலைவர் மேல உள்ள இருங்க அன்பின் அவர் வெளிப்பாடு தான் அது. முடிச்சிட்டோம். ஏங்க தலைவர் மேல அன்பு அவர் இருந்தாலும் தப்பு முடிச்சிட்டோம். தாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் அது வெயிட் பண்ணுங்கம்மா, அவர் அக்னாலேஜ் முடிச்சிட்டுமா. ம். அவர் முடிச்சிட்டு அவர் பேசிட்டு இருக்கவரை முடிக்கிட்டேன். நீங்க முடிங்க டிவிக்கு. அதான் ப்ரோ, இப்போ அவங்க வந்து விலகி போறதுக்கான ஒரு காரணத்தை அவங்களே பொது வழியில சொல்றாங்க. அவங்களே வந்து கட்சி அபியூஸ் பண்ணிட்டு போறாங்க. கட்சியில இருந்து அவங்கள எந்த விதமான ஒரு மரியாதை குறைவான எந்த விதமா அவங்க வந்து ஆக்சுவலா சொன்னாங்க, அந்த உமன் ரேலி இல்ல மராத்தான்ல வந்து என்னை வந்து நான் இவங்களை போய் பார்க்க போனேன், யார புசி ஆனந்த் சார் எங்க ஜெனரல் செக்ரட்டரியை பார்க்க போகும்போது அவங்க என்ன ஸ்டாப் பண்ணிட்டாங்க, என்னை வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலா அதுக்கான வீடியோ ப்ரூஃபே நாங்க போட்டோம். இந்த மாதிரி இவங்க வந்து பொய் சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து எங்க கட்சி மேல ஏற்கனவே ஒரு பொய் சொல்லியிருக்காங்க, ஒரு அவதூறை பரப்பியிருக்காங்க கட்சி மேல. அடுத்து இவங்க போற போக்குல என்ன பண்ணிட்டாங்க, பிஜேபியும் டிவிகேவும் ஒண்ணுதான், ஏற்கனவே ஒரு 1000 பேர் எங்க மேல பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான்,
இவங்களும் பெயிண்ட் அடிக்கும்போது பசங்க என்ன பண்ண கொஞ்சம் பொங்கி எழுந்து ஒரு சில வார்த்தைகளை தவறா பேசிட்டாங்க. இப்போ நானும் அதை வந்து அட்மிட் பண்றேன். நான் வந்து கண்டிப்பா அந்த பசங்களை கண்டிக்கிறோம். எங்க கட்சி சார்பா நாங்க கண்டிப்பா கண்டிக்கிறோம். அவங்களுக்கு நீங்க மேல பின் பண்ணிருக்க எல்லா ட்வீட்டுமே நான் போய் ரிப்ளை பண்றேன். நீங்க இனிமேல் வந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து ஈடுபடக்கூடாதுன்னு நாங்க பண்றோம். அதே மாதிரி உங்களுடைய பெரிய பெரிய ஐடிஸ் இருக்கு பாத்தீங்களா, உங்களோட ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, நாங்க இதே கோட்ல கீழே இருக்க வீடியோஸ் கொஞ்சம் பாருங்க. இதே நம்ம ஸ்பேஸ்ல கோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்க. அதுல உங்க பசங்க என்ன பேசியிருக்காங்க அதுக்கான விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. ஓகே தொடர் அப்படியே கீழே இருக்க அந்த 41 கோட் பார்க்கும் பொழுது உங்க சைட்ல இருந்து தாவேகா சைட்ல இருந்து வச்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய ஐடிஸ் இருக்காங்களா, அந்த ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வார்த்தை பிரயோகங்களையும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இங்க உட்காந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நேரம் யாரையும் எந்த வார்த்தையும் போட்டு யாரும் எங்கேயும் திட்டலாம் கிடையாது. இதுவாதான் பேசிட்டு உட்காந்துருக்கோம். ஆனா இதுக்கு இங்க வர கமெண்ட்ஸ் நீங்க திட்டுனீங்க நான் சொல்லல. இல்ல நான் உங்களை நீங்க தப்பு திட்டுனீங்க சொல்லல. நான் சொல்லல. பட் என்ன நடக்குதுன்றத நீங்களும் கொஞ்சம் கண் திறந்து பாருங்கள் அப்படின்றதுதான் நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். கோரிக்கையா தான் வைக்கிறேன். ஓகே குமரிமன் ப்ரோ நீங்க சொல்றத ஒரு இன்டர்ஃபியர் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு நீங்க போர்ட்ஸ்லாம் பார்த்தேன். நீங்க என்ன இது கிஷோர் கே சாமியோட இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இதுக்கு என்கிட்ட வந்துட்டு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி அபியூசர், ஒரு ஜெர்னலிஸ்ட கேவலமா பேசிட்டு கேஸ் வாங்கிட்டு உள்ள போயிட்டு வந்தவன். இங்க இருக்க எவ்வளவு பெண்கள் ஆபாசமா பேசினவன். அவன் வீடியோவை போட்டுட்டு நீங்க வந்து எங்களை பதில் சொல்ல சொன்னா என்ன அர்த்தம்? இது எனக்கு புரியல ப்ரோ. இல்ல யார கொண்டு வரீங்கன்றதே ஒரு விவசாயமா ப்ரோ. சிடிஆர் நிர்மல்குமார் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு இருங்க ப்ரோ இருங்க. இப்போ நான் வந்து அந்த கமெண்ட்டை டெலிட் பண்றேன். சரியா? நீங்க சொல்லிட்டீங்க, அது எனக்கு தெரியாம நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அதை டெலிட் பண்றேன். அதுக்கு மீதி இருக்கத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் அடுத்தது நீங்க நியூஸ் ஜே இது போடுறீங்க. இது நியூஸ் ஜே யாரோட சேனல்னு தெரியுமா உங்களுக்கு? அது பக்கத்துல சிலுவன் ஒருத்தருடைய நீங்க நியூஸ் ஜேயோட சேனல் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அதிமுகவோட அபிஷியல் நியூஸ் சேனல் இது. அதோட வீடியோ கண்டென்ட் போட்டு எனக்கு வந்து அனுப்பி செய்திகள்ல கொண்டு வரதை நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னா சொல்லுங்க. நான் இதை நியூஸ் வந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கு அடுத்து வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரடியா பாஜக நிர்வாகியான நாராயண திருப்பதியோட ஒரு டப்னெயில் எடுத்து 1000 கோடி டாஸ்மாக் ஊழல்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கு வந்து நீ பதில் சொல்லுன்றீங்க. எனக்கு இப்போ உங்களுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. எனக்கு தலை சுத்தி போயிருக்கு. அதிமுகவோட இது சேனல் வீடியோ போட்டு தரீங்க, அடுத்து வந்து கிஷோர் கே சாமி வீடியோ போடுறீங்க, பிஜேபி காரன் வீடியோ போடுறீங்க. என்ன எனக்கு புரியல. நீங்க என்ன இப்போ உங்ககிட்ட கேட்க வந்திருக்கீங்கன்னு. நீங்க டிவிகேல இருந்து யாராவது சொன்ன வீடியோ நீங்க அதான் எனக்கு டவுட். இப்ப நீங்க டிவிகேல இருந்து வந்திருக்கீங்களா இல்ல பிஜேபில இருந்து வந்திருக்கீங்களா? எனக்கு அது ஒரு கேள்வி. இல்ல நீங்க அப்படித்தானே ப்ரொஜெக்ட் பண்றீங்க, உங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஏங்க அவர் எடுத்துட்டு வந்த வீடியோ டிவிக்கே தாங்க. என்ன அப்ப நீங்க தீனா இருங்க. அதாவது நாராயண திருப்பதி, கிஷோர் கே சாமி, நியூஸ் ஜே எல்லாம் டிவிகேவோட டேட்டா ஹேண்டலிங் அவங்களோட தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? அதான் என் கேள்வி. அப்போ இல்ல அவர் தான் சொன்னாரு. இருங்க நீங்க இருங்க. தீனா தான் சொன்னாரு. நீங்க தான் சொல்லுங்க தீனா. சொல்லுங்க தீனா. நாராயண திருப்பதி யாரு? நான் வந்து அவரை அதை சொல்லல. நீங்க பிஜேபின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தைக்கு தான் நான் அந்த ஏங்க அப்ப இந்த கண்டென்ட்ல நான் என்னன்னு சொல்றது? நாராயண திருப்பதி யாரு சொல்லுங்க. குமரிமன் தான் கேட்டாரு, அவரு ஆன்சர் பண்ணுவாரு. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ப்ரொஜெக்ட் பண்றது என்ன? நாங்க வந்து பிஜேபியோட பி டீம். நாங்க பிஜேபி தான். யாரும் அத சொல்லல. இருங்க, இட்ஸ் மீ. இப்ப இங்க யாருமே அந்த ஒரு வார்த்தைய பிஜேபியோட பி டீம் நாங்க யாருமே பயன்படுத்தல. நீங்களா தான். இல்லங்க இப்பதானங்க சொன்னீங்க பிஜேபியான்னு கேள்வி கேக்குறீங்களேங்க. இப்பதானங்க சொன்னீங்க, ரெக்கார்டு கூட பண்ணலங்க நானு. இருங்க ஒரு நிமிஷம். உங்க கூட இருக்கக்கூடிய அவர்கிட்ட கேப்பா. அவர் பேர் என்னப்பா? குமரி. நீங்க சொல்லுங்க. அப்படி நாங்க ஏதாவது கேட்டோமா நீங்க பிஜேபி பி டீமானு? இல்ல நாங்க அப்படி யாராவது கேட்டோமா? அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்றீங்களா? இல்ல நீங்க இப்ப பிஜேபின்னு வார்த்தை வரல. அவரு சொல்லட்டும் ப்ரோ. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ குமரி நீங்க பேசுங்க. மியூட்ல இருங்க. அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க குமரி. நாங்க யாராவது அப்படி சொன்னோமா நீங்க பிஜேபி பி டீம் இப்பன்னு? இப்ப இந்த பேனல் அந்த வார்த்தை சொல்லப்பட்டுச்சா? நீங்க சொல்லல ப்ரோ. நீங்க சொல்லல. அப்ப அவருக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்கங்க. கோர் பாயிண்ட் அவர் வேற ரெக்கார்ட் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு வேற உளறாரு. இல்ல நீங்க பிஜேபின்னு வார்த்தை வரல.
நான் அப்படித்தானே? எதுக்கு அதை டேக் பண்ணேன்னா அப்பா. ப்ரோ ம். ஒரு நிமிஷம் சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. நான் சிலுவையோடைய மிஸ்டர் சிலுவை இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய ட்வீட்டை வந்து நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து அவங்க சேனல் மூலியமா தான் அந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துச்சு. இப்போவும் அந்த பொண்ணு வந்து தனியா தான் போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதோடைய வந்து உண்மைத்தன்மை யாருக்குமே தெரியாது. இப்போ எங்க சைட்ல இருந்து நாங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, வேற யார் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது அது உண்மைத்தன்மை தெரியாம நம்ம அந்த நியூஸை போடக்கூடாது. இருந்தாலும் உங்க ஐடிங்ல இருக்க ஒரு ஆள் வந்து அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட ஃபேஸை வந்து பிளர் பண்ணாம அப்படி போட்டாரு. அது தவறா இல்லையா? ஹலோ, கேக்குதா? எந்த கேஸ் ப்ரோ? நான் பார்க்கலாம். அந்த கேஸ மட்டும் கொஞ்சம் குடுங்க. ஏன்னா, அவங்க வந்து இன்னொரு நியூஸ் மீடியாலயே அவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ நீங்க அவங்கள சொல்றீங்களா? இல்ல இது வேற கேஸான்னு தெரியல. நான் பார்த்துட்டு தப்பா இருக்கும் பட்சத்துல தப்புன்னு நான் ஒத்துக்குவேன். பிரச்சனை இல்ல. சொல்லுங்க. இப்போ அரக்கோணத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு வருது. இல்ல எனக்கு அந்த விஷயம் தெரியல. அரக்கோணத்துல சொல்லுங்க. ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மேஜர் நியூஸ் உங்க ஐடிவிங் சைட்ல இருந்து போட்டிருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு தெரியல, சரி ஓகே, உங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கட்டும். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து இப்போ இன்னொரு வீடியோ அந்த பேந்தர் பிளாக் பேந்தர் பேசியிருக்காரு. அப்புறமா கொஞ்சம் அவங்க அந்த கோயம்புத்தூர்ல அவங்களோட வீட்டு அட்ரஸ், அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்க போறோம், அந்த மாதிரிலாம் ஒரு சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பாருங்களேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் போடுறேன். அதுக்கான விளக்கம் உங்க பசங்க எந்த மாதிரி இருக்காங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ டிவிக்கேல யாருன்னே தெரியல, எவனோ ஒருத்தர் எந்த மூலையில இருக்கானோ 1,00,000 பேர்ல ஒரு சின்ன ஒரு எவனோ ஒருத்தன் தெரியாம இல்ல, தெரிஞ்சு பண்ணிருக்கான். அவனை கண்டிக்கிறோம். சரி. புரியல. என்னது பொண்ணு பிளாக் இல்ல பேந்தரை ப்ரோ, நீங்க எனக்கு புரியல அவரோட குற்றச்சாட்டு. என்ன பொண்ணு எடுக்க போனாங்கன்னு ட்வீட் போட்டிருக்காரு? யாரு போட்டிருக்கா? ப்ரோ அந்த பிளாக் பேந்தர் அவங்க பேசியிருக்காங்க பாருங்களேன். அந்த வீடியோ பாருங்க, வீடியோ ஃபுல்லா கேளுங்க. நான் ட்வீட் எதுவும் போடல. அந்த ஒரு நிமிஷம் வீடியோ ஒன்று இருக்கு பாத்தீங்களா, பிளாக் பேந்தருடைய வீடியோ, ஸ்பேஸ்ல பேசின வீடியோ இருக்கு பாருங்க. இருங்க நான் கேட்டுட்டு வரேன். எங்க போட்டிருக்கீங்க? கோர்ட்ல இருக்கு. இது வந்து உங்க கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க பேசினது. அவங்க வந்து டிவிக்கு இணைஞ்சதும் உங்க பசங்க எப்படி பேசியிருக்காங்களோ அதை பாருங்க. என்ன இவ்வளவு அமைதியா இருக்க? யாராவது பேசுறீங்களா? இல்ல நான் அந்த இதை கேட்க போனேன். இல்ல இதுல என்ன நீங்க கேக்குறீங்க குமரி ப்ரோ? எனக்கு அது மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. அதாவது இல்ல நான் இப்ப அந்த ஆடியோவை கேட்டேன். ம். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வீடு இங்க இருக்குது. அப்படியே போயிட்டு அவங்கள பார்த்துட்டு பொண்ணுங்கன்னு கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆபாசமான அப்ரோச் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எனக்கு அது எந்த வகையில ஆபாசமான அப்ரோச்ன்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்கன்னா, அது தவறுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தப்பு தான் ப்ரோ. ப்ரோ அதே மாதிரிதான் நீங்க ப்ரோ தவறுன்னு admit உங்க பண்ணுங்க. ஆட்கள் நாங்களும் அங்க தவறுன்னு admit பண்றோம். பச்சையா நீங்க தேவடியான்னு எழுதிக்கிறாங்க. அதையும் இதையும் நீங்க கூட்டு வந்து கம்பேர் பண்ணி ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்ற இது என்ன ப்ரோ இது? ப்ரோ அடுத்து சஃபிக்கு கொஞ்சம் ட்வீட்லாம் போட்டிருக்காரு பாருங்க. ப்ரோ எனக்கு சீரியஸா ஒண்ணு புரியல. இப்ப அவங்க பண்ணிருக்காங்க. நான் ஓகே, நான் ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வரேன். திமுக காரன் அயோக்கியன்னு சொல்றீங்கல்ல, திமுக காரன் எல்லாம் அயோக்கியன்னு நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. நீங்க தானே மாற்று. மாற்றுக்கு வந்த நீங்க ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி அயோக்கியன்னு பேசிட்டு நான் இருக்கீங்க? சொல்லல ப்ரோ. நான் இங்க பாருங்க ம். ப்ரோ அயோக்கியன்ல அபியூஸ் எஸ் ப்ரோ. நீங்க நான் பண்ணாதீங்க. அதுதான் சொல்றேன். நாங்க வந்து ஒரு அபியூசர்னு உமனை வந்து சொல்லிட்டீங்க. அபியூஸ் நீங்களும் பண்ணக்கூடாது, அயோக்கியன்னு நானும் சொல்றீங்க. பண்ணக்கூடாது. மாற்று கருத்து ப்ரோ இல்லாம இங்க அப்படியே நான் ஏத்துக்கிறேன். மாற்றம்னு சொன்ன நீங்களும் இதே பண்றீங்களே, அப்ப திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? நீங்கன்னு சொல்லி எல்லாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க ப்ரோ. அதுல நாங்க அடங்க மாட்டோம். ப்ரோ நான் தீனா அமைதியா தாவேகான்னு தான் இருக்கியா? சொல்றேன். உங்களை என்ன சொல்றேன்? பர்சனலா நீங்க யாருன்னு எனக்கு அண்ணா அண்ணா தெரியாது. ஒரே நிமிஷம் நான் தப்பா யாருன்னு எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தெரியாது. தொடர்ந்து என்னைய மட்டும் டிவிகே சொல்லல. குமரி 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 அமைதியார் எமினம். எமினம் அமைதியார் எமினம். அதான் ப்ரோ, பர்சனலா உங்களுக்கும் எனக்கும் எந்த கனெக்டும் இல்ல. என்ன நீங்க திமுக காரனா பாக்குறீங்க, நான் உங்களை தாவேகா காரனா பாக்குறேன். அவ்வளவுதான். தட்ஸ் இட். முடிஞ்சு. என்னையே நான் சொல்றேன்னு சொல்லல ப்ரோ. நீங்க ஒட்டுமொத்த தாவேக்கா அது எல்லாரையுமே ஒரு தாவேக்காங்கிற பார்வையிலே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
ப்ரோ இப்ப நீங்க லிஸ்ட் ஒரு டவுன் நிமிஷம் பண்ணும்போது தினா இவங்க எல்லாம் திமுக காரங்களான்னு கேட்டுலாம் நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணல ரைட்டா? இப்ப இந்த வீடியோ பாருங்கன்னு சொன்னீங்க, நான் பார்த்தேன். சஃபீக்கு சொன்னீங்க, நான் ஓகே சஃபீக் எனக்கு தெரியும். சரிங்களா? இப்ப இவங்கலாம் திமுகல ப்ரோ இட்ஸ் மீ நான் கேட்ட ஒரு மாரி நிமிஷம் ப்ரோ இவங்கலாம் ஏதோ ப்ரோ பொறுப்புல இருக்காங்களான்னு கூட நான் கேட்கல. சரி ஓகே ப்ரோ. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம பேசுற ஒரு ஜெனரல் மீனிங்க்கு ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான். இப்போ வந்து உமன்ஸை பத்தி அபியூஸ் பண்றது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் தப்பு. 2 பேருமே பண்ணக்கூடாது. அப்படி ஒரு ஃபைனல் ஒரு கன்க்ளூஷனுக்கு ப்ரோ வாங்க. இப்ப ரொம்ப நாங்க நல்ல பண்ணது தப்பு. விஷயம். சரிங்களா? இப்போ விவேக்னு ம். மேல ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா? இப்ப நான் கூட சமயத்துல வந்து பர்ஸ்ட் அவுட் ஆயி ஏதாவது வார்த்தைகள் விடலாம். விவேக்லாம் வந்து அந்த மாரி வார்த்தைகள் கூட பயன்படுத்த மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப கண்ணியமான வார்த்தைகள் மட்டுமே பயன்படுத்தணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு. சரிங்களா? இப்ப அதனால இங்க இங்க எல்லா இடத்துலயும் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கதான் செய்றாங்க. அதுலலாம் நான் தப்பு சொல்லல. இப்ப இந்த விஷயத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்னன்ற கேள்விக்கு நீங்க நேரடியா பதில் சொல்ல முடியாம, இவ்ளோ நேரம் சுத்தி, சுத்தி, சுத்தி என்ன பண்ணீங்கன்னா, திமுக இப்படி பண்ணுச்சு, ப்ரோ திமுக அப்படி நேரடியா பண்ணுச்சு, நேரடியா திமுக ப்ரோ காரங்க இப்படி பண்ணாங்க, நாங்க இத்தன திமுக வீடியோஸ் ப்ரோ போட்டிருக்கோம், நீங்க அத பாருங்க. சஃபிக் தெரியுமா? இவங்க பேந்தர் தெரியுமா? அப்படின்னு எல்லார் வீட்டு கதவையும் போய் தட்டிட்டு, கடைசியா வந்தா 2 பேருமே தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம ஒண்ணா உட்கார்ந்து பேசலாம் அப்படின்றது, இது இது என்ன ப்ரோ ஓகே இது? கன்க்ளூஷன் முடிஞ்சிச்சா? இது முடிஞ்சிச்சா? எல்லார் பக்கமும் பிரச்சனை இருக்கு ப்ரோ. உங்க பக்கம் பிரச்சனை இருக்கு, என் பக்கம் பிரச்சனை இருக்கு. இப்ப நம்ம வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உமன் அபியூஸ்மெண்ட் 2 பேர் பக்கமும் நடக்கக்கூடாது. அது என்ன காரணம்னாலும் சரிதான். யாருமே ஐடென்டிட்டிய போடக்கூடாது. அது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. நான் அன்னைக்கு கூட இன்னொரு ஸ்பேஸ்ல கூட ப்ரோ டிஎம்கே அத பீப்புள் பேசும்போது நான் ஒரு அத ரிக்வெஸ்ட் தான் தயவு வச்சிருந்தேன். செய்து இப்போ தாவேகா காரங்க கிட்ட சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இப்ப நேத்து இல்ல ப்ரோ. மறுபடியும் ப்ரோ நாங்க பண்ணிட்டு மறுபடியும் ப்ரோ இருக்கோம். நீங்க ஏய் தாவேக்கா ப்ரோ மென்ஷன் பண்றீங்க. வெயிட் இருங்க பண்ணுங்க. நீங்க ஏன் இவ்ளோ ஷூட் அவுட் இருங்க ஆவறீங்க? இப்போ இந்த ஒரு நிமிஷம் ஸ்பேஸ் போட்டு வெயிட் பண்ணு. கேட்டது, இந்த இடத்துல அதாவது உங்க கூடயே டிராவல் பண்ண ஒரு பொண்ண இன்னைக்கு இப்படி அபியூஸ் பண்ணியிருக்கீங்களேன்னு தான் கேட்டோம். சரியா? நான் ப்ரோ இன்னொன்னும் சொல்றேன். அபியூஸ் ஆமா நான் பண்ணல ப்ரோ. அயோக்கியன் தான். இங்க பாருங்க நல்லா கேட்டுங்க. ஆமா நான் அயோக்கியன் தான். சரிங்களா? நான் அயோக்கியன் தான். எனக்கு என்னன்னா, தாவேகா காரன் புனித பட்டம் கட்டிட்டு இங்க வந்தான் தெரியுங்களா? அவங்கள நோக்கி தான் நான் கேள்வி கேட்கிறேன். ஏன்பா ப்ரோ நீங்க தான் மனித புனிதர் இல்லப்பா நீங்க. இல்ல நீங்க மனித புனிதரா ப்ரோ இருந்துகிட்டு, நான் வந்து உங்களை நான் ஐயோக்கியன் பண்ற அதே ப்ரோ வேலைய என் நீங்களுமே வாயில இருந்து உங்களை ஐயோக்கியன் பண்றீங்களேப்பான்னு தான் நான் கேட்கிறேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? ப்ரோ நான் வந்து உங்களை வந்து ஐயோக்கியன் நான் என் வாயால ஒரு வார்த்தை கூட ஐ நான் மீன் சொல்லல. நான் நான் இங்க யாரா பெர்சனலா என்ன இருந்தாலுமே சொல்லல ப்ரோ. தாவேகா, ஓகே திவிக திமுக தான் பேசிட்டு இருக்கோம். அஹ் அயோக்கிய ப்ரோ பட்டம் எங்களுக்கு நான் குடுத்தீங்க. என்ன சொல்ல வரேன்னா நீங்க மனித ஃபியூச்சர்ல புனிதர்களா இருந்தீங்க. ஃபியூச்சர்ல வந்து கருத்தியல் இன்னைக்கு இந்த மனித புனிதர்கள் இப்படி ஒரு வேலைய பார்க்கும்போது நாங்க கேள்வி கேட்கிறோம். தோழர் என்ன அயோக்கியன்னு சொன்னீங்க. நீங்க மனித புனிதராக உள்ள வந்தீங்க. மனித புனிதரோட வேஷம் இப்படி கலையுதே தோழர் என்னன்னு கேட்டாக்கா, நீங்க இப்படித்தானே. ப்ரோ நீங்க இப்படிதான் நான் வந்து இப்போ உங்களை நீங்க இப்ப அக்யூசேஷனுக்கு நான் அத்தனை வரல. ட்வீட்ஸ் எடுத்து யாருமே இதை குடுத்து படிக்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கும், இந்த 44 கமெண்ட்ட உங்க ஆட்கள் இதெல்லாம் போட்டதுக்கும் என்ன காரணம்? நீங்க சொல்லுங்க தோழர். நான் ஒரு 2 நிமிஷம் மியூட்ல இருக்கேன். நீங்க எதுக்கு வந்து இதெல்லாம் எங்களை அக்யூஸ் பண்ணீங்கன்னு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் உங்க சொல்லுங்க. சைடுல இப்படி இந்த நடந்திருக்கு. இந்த கமெண்ட்ஸ் இது வந்தது, இந்த இது ட்வீட்ட வந்து நீங்க படிக்க சொன்னது முன்னாடி எதுக்காக? இதெல்லாம் பாஸ்ட்ல இப்படிலாம் நடந்திருக்கு. இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது. அதுக்கான முயற்சி 2 பேரும் எங்க சேர்ந்து இதுல ஒரு எடுப்போம்னு தான் 10 சொல்றேன். ட்வீட் உங்க இப்போ வந்து ஒரு கட்சிக்காரங்க போட்டத எடுத்து போடுங்க பாப்போம். எங்க சைடுலயும் நடந்திருக்குன்னு ஒரு 10 எடுத்து போடுங்க. சரி ஒரு 4, ஒரு 2, ஒரு 1 எடுத்து போடுங்க. ப்ரோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன், நான் கீழ போட்ட கோட் எல்லாம் நாங்க போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்க எங்க மேல வச்ச அக்யூசேஷனுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களுடைய சைடுல இருந்து நாங்க கோட்லாம் போட்டிருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னா இதை ஃபைனல் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் தப்பு பண்ணக்கூடாது. இல்ல நீங்களும் குமரி பண்ணக்கூடாது, ப்ரோ. நானும் பண்ணக்கூடாது. இல்ல உமன்ஸ் குமரி விஷயத்துல ப்ரோ. நம்ம ஒரே ஒரு நிமிஷம். தீனா அப்புறம் விஜய் பாலாஜி அவங்களுக்கு 2மே நான் அப்ரூவ் குடுத்துட்டேன். மேல வர மாதிரி இருக்கு. அது நீங்க திருப்பி வெளியே போயிட்டேன்னா ஒன்ஸ் மோர் வந்து நீங்க ரிக்வெஸ்ட் கொடுங்க. நான் அக்செப்ட் பல தடவை பண்ணி உங்களுக்கு வர மாதிரி இருக்கு. இன்வைட்டும் கொடுத்துட்டேன். வந்துட்டீங்களா? ஓகே. இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நான் இப்ப நிமிஷம் கீழே விவேக் இறங்கிக்கவா? தீனா மட்டும் பேச விடாதீங்க. இது பாருங்க தீனா இதோட லாஸ்ட். நடுவுல அவங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கி வெளியே அமைச்சிருவாங்க மொத்தமா. சீரியஸா சொல்றேன். நான் இப்ப கீழே இறங்கிக்கவா? நீங்க பேசுங்க குமாரி. அதான் முடிச்சிடற குமரி. அவரு உங்கள சொல்லல. அவரு தீனாவை தீனாவ சொன்னாரு. சொன்னாரு அவரு குமரி. நடுவுல டக்குன்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதனால அவர் அதே சொல்றாரு. அதே சமயம் இங்க வந்துட்டு நீங்க உங்க கட்சியில இருந்து ஒருத்தவங்க விலகுறாங்க அப்படின்றப்போ டீல் பண்ற விதத்தை பத்தி தான் நம்ம இங்க பேசுறது. ஓகேவா? ஆபாசமா பேசுறது எல்லா தளத்திலும் இருக்கு. ஓகேங்களா? கட்சி சாராம இதே ரசிகர்களா இருந்தாலும் சரி, சாதாரணமான ஒரு கான்வர்சேஷனல் விவாதம் வந்து வசை சொற்களை பயன்படுத்துறதுலாம் அது பிரச்சனை இருக்கக்கூடாதான் செய்யுது. அதை நம்ம அதை பத்தி பேசல. உங்க கட்சியில இருந்து இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சு சிவகாசி இல்ல விருதுநகர் அந்த இடத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து வெளியேறினாங்க.
அதுக்கு உங்க கட்சி மாவட்ட பொறுப்பாளர்ல இருந்தே ஒருத்தர் வந்துட்டு எவ்வளவு ஆபாசமா பேசி வீடியோ போட்டார். நீ என்ன அப்படி பண்ணிடுவ இப்படி பண்ணிடுவா அது வார்த்தைப்பட்டுலாம் உங்க கட்சி பொறுப்பாளரே பேசினாரு. அவர் யாருன்னா உங்க கட்சியில வந்துட்டு விஜயோட போட்டோ எடுத்துட்டு வந்த எல்லா கிளிப்ஸும் இருந்தது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அவர் சாட்டை துருமுகன் பேசினதுக்கு அப்புறம் விஜய் அவர் மீட் பண்ணாரு. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் புஷி ஆனந்தெல்லாம் மீட் பண்ணாரு. ஓகே, அது உங்க கட்சி நிர்வாகிகளும் இருந்தது. இப்போ வேற ஒரு கேஸ்ல அவர் உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? அதே சமயம் இன்னொரு தடவையும் திருப்பியும் வைஷ்ணவி வந்து உங்க கட்சியிலிருந்து விலகுறாங்க. மொத்தமா பேட்டியுமா இறங்கி அவங்கள அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுதான் இங்க பேச்சு. ஓகேங்களா? கட்சியிலிருந்து வெளியே வரக்கூடியவங்களை வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சுவலா நாங்க இன்டர்னல் இருங்க டிஸ்கஷன்ல இருங்க பண்ணிட்டு இருங்க நான் இருக்கோம். முடிச்சிடுறேன். இன்டர்னலா நாங்க என்ன பேசிட்டு அதாவது கட்சியிலிருந்து இப்படி வெளியே வரவங்களை வந்து ஆபாசமா தாக்கி நீங்க பேசுறீங்களே, நாளைக்கு இதுதான் உங்க மோட்டோவா வச்சுட்டு பிளானா போறீங்களா? இல்ல நீங்க கண்டிக்கிறீங்கன்னா இதே தீனாவும் சரி அவர் பீடன்னு போட்டிருக்காரு. நீங்க வந்து கண்டிச்சு நான் வந்து கூட்டிட்டு போடுறேன் இல்ல கமெண்ட் போடுறேன்றீங்க. ஆனா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இத்தனை நாள் பண்ணிட்டு இருக்க இது அந்த மிஸ்டர் எக்ஸ்பைரி என்ன போட்டிருக்காருன்னா தேர்ட் ரேட்டட் அப்படின்னு சொல்லி எச்ன்னு சொல்லி போட்டிருக்காரு. அது எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க? அப்புறம் தருண் ஒருத்தவங்க அவர் வந்து ஒரு இது பான் ஆக்ட்ரஸோட கம்பேர் பண்ணிலாம் அவர் ட்வீட் போட்டிருக்காரு. இது எத்தனை பேர் கண்டிச்சுட்டு இருக்கீங்கன்னு நீங்களே சொல்லுங்க. அதுவும் உங்க கட்சியில இருந்தா விலகுறாங்க. அவங்கள அந்த அளவுக்கு நீங்க வந்து ட்ரீட் பண்றது வந்துட்டு எப்படி வந்துட்டு நியாயப்படுத்துவீங்கன்னு தான் நான் கேட்கறேன். ஒவ்வொரு தடவையும் உங்க கட்சியில இருந்து ஒருத்தவங்க வெளியே போறாங்க, கடைசியில அவங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்றீங்களே, அதான் ஏன்னு கேட்கிறோம். இங்க திமுக சார்பா யாரும் கட்சியில இருந்து விலகினவங்க எல்லாம் அப்படி எல்லாம் பேசல. ஆனா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அதனாலதான் நாங்க கேட்கிறோம். ப்ரோ நாங்க அந்த மாதிரி வந்து நீங்க போய் உள்ள போய் பாருங்க. அவங்க வந்து நாங்க இன்டர்னலா எல்லார்கிட்டயுமே நாங்க சொல்லியிருக்கோம், யாரும் அபியூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு தான் கேட்கலையா இல்ல அவர் நெட்வொர்க் பிரச்சனை நினைக்கிறேன். நெட்வொர்க் பிரச்சனை நினைக்கிறேன். ஓகே, அவர் வந்ததும் பேசணும். இவர் டெக்ஸ்டர் பேசுங்க. டெக்ஸ்டர் ஓகே, கேக்குதுங்களா? இப்போ பேசுனது எல்லாத்தையும் கேட்டதுல இருந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அடிப்படையிலேயே இங்க வந்து கடுஞ்சொற்களை பயன்படுத்துறது, கெட்ட வார்த்தை போடுறது அல்லது வந்து ஆபாசமா பேசுறதுன்றது வந்து எல்லா தரப்புலையும் இருக்காங்க அப்படின்றத அவர்களும் ஒத்துக்கிறாங்க. நம்ம தரப்புலையும் ஆமா ஒத்துக்கிறோம், எல்லா சைட்லயும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இந்த இடத்தோட சிச்சுவேஷன் வந்து ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா ஒரு அரசியல் தரப்புன்னு வரும்பொழுது அதுல வந்து ஒரு கட்சியில இருந்து விலகி மாற்று கருத்து வந்தா விலகி அல்லது ஏதாவது ஒரு காரணங்களுக்காக விலகி இன்னொரு கட்சியில சேர்றதுன்றது அது வந்து அரசியல ஒரு பார்ட் அண்ட் பார்சலா இருக்கிற ஒரு விஷயம். இதை வந்து யாருமே பெருசா எப்படி சொல்றது ரொம்ப ஒரு ஷாக்கான ஒரு விஷயமாவோ அல்லது வந்து இதை வந்து ரொம்ப ஒரு கெட்ட விஷயமாவோ அணுகிறாங்களான்னு கேட்டேன். இது வரைக்கும் அரசியல் கட்சியை நடத்துறவங்கள அரசியல் கட்சியை சார்பெடுத்த ஆட்கள் யாருமே அப்படி அணுகிறது கிடையாது. ஆனா நம்ம கடந்த பல நாட்களாவே பார்த்துருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கட்சியில இருந்து அந்த கட்சியில இருந்து விலகிட்டு வந்தாலே வந்து இந்த மாதிரி வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆட்கள் வந்து போறது, அவர்களுடைய நடத்தையில ஆரம்பிச்சு ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஆபாசமா கொச்சையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி பேசுறாங்க. எனக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் அதுவும் வந்து குறிப்பா அந்த விலகக்கூடிய ஆள் வந்து ஆணாக இருக்கிற பட்சத்துல அவர்கள் வந்து அந்த மாதிரி பேசுறாங்கன்னு கேட்டா ரிலேட்டிவ்லி கம்மியா இருக்கு. பெண்களாக இருக்கும் பட்சத்துல நம்ம மேல பார்த்த அந்த ஒரு சில வார்த்தைகள் இருக்குல்ல, இதே மாதிரியோ அல்லது ஒரு சில நரேட்டிவ்களையோ வச்சு பேசுறதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னொன்னு, இதே இந்த மாதிரியான ஐடிகள் இந்த அரசியல் சண்டையை வந்து கிட்டத்தட்ட இந்த ஃபேன் வார் அபியூஸ் இருக்குதுல்ல, அந்த டொனாலிட்டிக்கு இதை வந்து கொண்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி மற்ற கட்சி நபர்கள் திமுகன்னு சொல்ல பொதுவாகவே இதற்கு முன்னால கட்சியை வச்சு அதற்கான ஆதரவாளர்கள் எல்லாருமே அவங்க கட்சியில இருந்து விலகிற ஆட்களை இப்படி திட்டி இருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா பெருவாரியான நேரங்கள்ல இதற்கு முன்னால கட்சி நடத்துறவங்க வந்து அந்த ஆதரவாளர்கள் அப்படி பண்ணதை நம்ம பெருசா பார்த்தது ரொம்ப ரேர் கேஸ், வெரி ஃபியூ பீப்புள் அந்த மாதிரி இருக்கிறாங்களே தவிர பெருவாரியான நாட்கள் அப்படி பண்றது இல்லை. ஆனா இங்க அந்த கூட்டத்தோட அளவு வந்து நம்ம கோர்ட்ல பார்த்தாலே தெரியுமே அதிகமா இருக்கு. அதற்கான காரணம் என்ன அல்லது இந்த விஷயத்த வந்து இவங்க புரிஞ்சுக்கலையா அப்படின்றது வந்து என்னோட ஒரு கேள்வியா இருக்குது. அதற்கு அவங்க பதில் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் கம்மியா இருக்கு, நான் ஒரு சின்ன கன்க்ளூஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஓகேயா? பேசுங்க ப்ரோ, பேசுங்க. ஒரு
ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க, நான் முழுசா முடிச்சிடுறேன். ஓகேயா? சரி பேசு. நீங்க ரிலேட்டட் டு இந்த ஆ, டாபிக் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். வேற டாபிக்னா இல்ல வேணாம். இந்த டாபிக்கை தவிர நான் எங்கேயும் போக போறது இல்ல. நன்றி. ஏன்னா இன்னைக்கு நீங்க இதை தான் தலைப்பா வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இதை தாண்டி நான் போக மாட்டேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நாங்க வச்ச கேள்விகளை மட்டும் நீங்க ஒரு தடவை முன்னிலை அவர் வச்சுட்டு அப்புறம் வேலை இருக்குன்னு பேசுனீங்கன்னா சொல்லிட்டாரு. பெட்டர். இல்ல விவேக் இல்ல விட்டுருங்க. சொல்லும் போதே இதையும் சேர்த்து சொல்லிருங்கன்ற வேற ஒண்ணு இன்டரப்ட் பண்ண மாட்டேன். டைம் இருந்தா இல்ல எனக்கு சொல்லட்டும். அவ்வளோ டைம் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ் நான் என்னோட கன்க்ளூஷனை மட்டும் சொல்லிடுறேன். ஃபைனலா என்ன பேசுங்க. என்ன இப்போ ஆஹ், எங்க எங்களோட அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்ற எங்களோட பசங்க அதாவது ஃபேன்ஸா இருக்கிறாங்க பாத்தீங்களா, தலைவரோட எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். தலைவர் ஒரு வார்த்தை சொன்னா கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. இதுமே இது மாதிரி நடக்காம எங்களால பாத்துக்க முடியுமான்னு கேட்டா அது எங்களால முடியும். ஓகேங்களா? உங்களால இது முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அது அப்புறமா பேசிக்கலாம். இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, அஹ், இந்த விஷயம் நடந்தது தப்பு தான். ஒரு பொண்ணை வந்து ஆபாசமா பேசுறதோ அசிங்கமா பேசுறதோ தப்பு தான். நம்மளும் வந்து ஒரு தாயின் வயிற்றுல தான் பிறந்திருக்கோம். நமக்கும் தங்கச்சிகள் இருக்காங்க. அப்படி பேசிக்கிறேன் ப்ரோ. ஒரு 5 மினிட்ஸ் தான். யாரும் இன்டரப்ட் யாருமே பண்ணல, இன்டர் பண்ணல. ஹேண்ட் நீங்க ரைஸ் தான் பேசுங்க. பண்ணிருக்காங்க. இல்ல பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் ஓகே. அது ஹேண்ட் ரைஸ் லேட்டரா மட்டும் தான் பேசுவாங்க, பண்ணிருக்கேன். நீங்க பேசுங்க. அவங்க வாய்ப்புக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க பேசுங்க தொடர்ந்து. ஓகே. அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணை வந்து கொச்சையா பேசுறது ரொம்ப தப்பு. அது நான் வந்து கட்சியுடன் பார்ல நான் சொல்ல விரும்பல. ஒரு ஒரு மனிதனா பார்க்கும்போது வந்து எல்லாருக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே இருக்காங்க. எல்லாருக்குமே பெண்கிறதுல வந்து ஒரு எப்போதுமே வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்தே ஆகணும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்படி பார்க்கும்போது இது செஞ்சது தப்பு தான். எங்கள்ல இருந்து செஞ்சிருந்தா அதுக்கு நான் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்களால நீங்க கேட்க முடியுமா? எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். திமுக நிர்வாகிகள்னு சொல்லிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி சில பேர் வந்து மக்கள் மன்றத்திலே மக்கள் மேடைகள்லே வந்து ஆபாசமா பேசுறாங்க. ஆனா அவங்கள வந்து பதவியில நீக்குறீங்க, திரும்ப இடம் கொடுக்குறீங்க. எங்க ஆட்கள் இன்னமும் ஃபேன்ஸா தான் இருக்காங்க. அவங்க வெறும் உறுப்பினரா மட்டும்தான் இருப்பாங்க. அதுக்கே நீங்க இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க. இதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பேஸே போட்டு கொண்டு வர்றீங்க அப்படின்னா சரி நாங்க ஒத்துக்கிறோம். எங்க 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 பசங்க மேல தான் தப்பு. அவங்க வந்து இன்னமும் வந்து ஃபேன் மனநிலையில இருந்து மாறல. ஒரு சில பேர் ஓகேங்களா, எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் மாறல. அதை நான் ஒத்துக்கிறேன். பெண்களை பத்தி ஆபாசமா பேசினது என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சகோதரி தான். வைஷ்ணவி மேல எனக்கு மரியாதை இருக்குது, ஒரு கோபம் இருக்கு. என்னம்மா இவ கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாமேம்மா. எப்போதுமே வந்து நம்ம வந்து ஒரு கடமையை செய் பலனை எதிர்பாராது. ஏன்னா வந்து ஒரு வேலை நமக்கு ஒரு வேலை போய்கிட்டு இருக்கும்போது வந்து அது நல்லபடியா போச்சுன்னா கண்டிப்பா வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஓகேங்களா? அப்படிங்கும்போது கொஞ்சம் அவசரப்பட்டியமா அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. வளர்ந்து வர்ற கட்சியில என்ன வேணா நடக்கலாம், எந்த பதவி வேணா கிடைக்கலாம். அது என்னோட பார்வை. ஓகேயா? மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுதான் என்னோட கன்க்ளூஷன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நன்றி தோழர், நன்றி. நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் கேட்டீங்கன்னா அதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் வந்து அடுத்த இதெல்லாம் போயிடுச்சு. இதையும் நீங்க ஒப்பிடுறது எனக்கு இதுவா எப்படி இல்ல நான் எதுக்காகனா ஒரு பார்வைக்காக சொன்னேன். வரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன். முடிச்சிட்டேன். இல்ல நான் கிளம்பிடுவேன். ஒரே சொல்லிடுறேன். நான் பேச ஆரம்பிக்கிறேன். இல்லனா மத்தவங்களுக்கு புரியாது தோழர். இல்ல நீங்க என்ன பிரச்சனைனா இங்க பாருங்க, நீங்க உங்களோட கருத்துன்னு சொல்லிட்டு மொத்தமா பச்சிட்டு அதுக்கு அவர் பதில் சொல்ல வரும்போது திருப்பியும் எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வருது, ஞாபகம் வருது, நான் பேசுறேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா அவர் ஒரு நீங்க சொன்ன பதிலுக்கான பதில் திருப்பியும் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சரி ஓகே நன்றி. இந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு நன்றி. திமுகவா இருந்தாலும் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து உள்ள கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒரு இது தாவேக்காவா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் நல்லா பேசுனீங்க. தொடர்ந்து வாங்க, நம்ம ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் செய்வோம். கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து ஆபாசம் இருக்காது தோழர். எப்போதுமே வந்து கருத்துக்கு மறுக்கருத்து தான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி புதியவன் தோழர், நீங்க கண்டிப்பா பண்ணிடுங்க தோழர். ஒரே ஒரு கிளாரிபிகேஷன், இது வந்து திமுக கட்சி சார்ந்தவங்க யாருமே இல்லை. இது வந்து இந்த ஸ்பேஸ் போட்டதும் வந்துட்டு வைஷ்ணவிங்க அவங்களுக்கு இவ்வளவு அபியூஸ் நடக்குதுன்னு அதுக்காக போட்ட ஸ்பேஸ் இல்லை, அவங்க வரவேற்கிறோம் அப்படின்றதுக்காக தான் போட்ட ஸ்பேஸ் இது. அதில் இதை வந்து வரவேற்கும் போது அவங்க சந்திக்கக்கூடிய இந்த கட்சிக்கு வரும்போது அவங்க சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்னவா இருந்திருக்கு அப்படின்றத ஒரு விவாதமா இப்போ ஆரம்பிக்க போய் தான் இவ்வளவு நேரம் வந்திருக்கு. அதை பத்தி தான் பேசணும், தாவேக்கா பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பேஸ் போடப்படவில்லை. அது ஒன்று நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன்.
கன்க்ளூஷன் வந்துடலாம். யாரா இருந்தாலும் சரி நம்ம தப்பு தொடர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சத்தமா பேசுங்க தொடர். ஏன்னா வால்யூம் அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால வால்யூம் வைக்க முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ நீங்களும் சொல்லிட்டீங்க, நீங்களும் டிஎம்கே இல்ல. நாங்க வந்து டிவிக்கு ரெப்ரசென்ட் பண்ணி பேசணும். எங்க கட்சி மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அது வந்து தவறு செய்த யாரா இருந்தாலும் கண்டிக்கப்படணும். நாங்க பர்சனலா அவங்களுக்கு டிஎம் பண்ணியோ, அவங்க ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ நாங்க எடுக்கிறோம். இன்டர்னலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வைஷ்ணவியோட விஷயத்துலயோ யாரோட விஷயத்துல வந்து உருவ கேலி பண்ணக்கூடாது, யாரையுமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டா ஒரு கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்க எங்களால 100% நாங்க அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஸ்பேஸ் கிடைச்சாலும் நாங்க அதை தான் பேசிட்டு இருக்கோம். கண்டி யாரையுமே நீங்க இப்படி தாக்கி பேசுங்க, இவங்களை அடிங்க போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க எந்த அட்டாக்கிங் மோட்லயும் யாருக்கிட்டையும் பேசல. வரக்கூடிய பிரச்சனைகளை எங்களால எவ்வளவு முன்னாடிலாம் வந்து ரொம்ப நீங்க நீங்க சொல்ல வேணாம், நாங்களே எப்படி இருந்தாலும் எங்களுக்கே தெரியும். ஆனா ஒரு இப்போ வந்து நாங்க சேஞ்ச் ஆயிருக்கோம், மெச்சூர் ஆயிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் எங்களை மாத்திக்கிட்டு கருத்தியல் ரீதியா நம்ம இந்த சமூகத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு போறதுக்கான வழிகளை நாங்க தொடர்ந்து நாங்களும் பண்றோம். உங்களால முடிஞ்ச நீங்க பண்ணுங்க. எலெக்ஷன் வந்து ஒரு பாசிட்டிவா நம்ம அப்ரோச் பண்ணுவோம். அது வெற்றி வந்து எங்களுக்கு நிச்சயம் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. உங்க சைட்ல இருந்து நீங்க பாத்துங்க. தேங்க்யூ பிரதர், டைம் கொடுத்ததுக்கு. நன்றி தொடர். இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். என்னன்னா, இங்க என்ன இருக்கு பிரச்சனைய, அத பிரச்சனையா மட்டுமே அணுகி, அந்த பிரச்சனைய எப்படி சார்ட் அவுட் பண்ணணும்னு பேசுறது தான் எனக்கு தெரிஞ்சு அது சரியான வழியா இருக்கும். இத திமுக காரன் பேசுறான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டு, நீங்க உங்க சைடுல இருக்க பிரச்சனைய அட்ரஸ் பண்ணாத போது, அது சரி செய்யாத போது என்னன்னா, அது இன்ஃபாக்ட் சொல்லப்போனா அது எங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா தான் போகுமே தவிர்த்து, உங்களுக்கு எந்த வகையிலும் இது கிடையாது. ஐ மீன் இது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது 1 அண்ட் 2வது விஷயத்த நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து இங்க பேசின சில விஷயங்கள ஒரு சின்ன மாற்று கருத்த நான் சேர்த்து அட்ரஸ் பண்ணிடுறேன். இங்க ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்துறதுல பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்டா, எஸ் அஃப்கோர்ஸ் பிரச்சனை இருக்கு. அது இன்னைக்கு நிறுத்திட முடியும். இல்ல நாளைக்கு நான் நிறுத்திட முடியும். நாளைக்கு தலைவர் சொன்னா நிறுத்திட முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா, அது இயல்பா நமக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா, அதையும் நான் கட்சியில இருந்து வெளிய போகக்கூடிய ஒரு நபர் பேசுறதையும் நான் ஒப்பிட்டு பார்ப்பேன் அப்படின்றது வந்து ரொம்ப தவறான ஒரு பார்வை. எதனாலன்னா, நீங்க இத தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இது பண்றேன்ட்டு. இது எங்க லீட் பண்ணும் அப்படின்னாக்கா, நாளைக்கு ஓப்பனா நான் இந்த கட்சின்னு சொல்லிக்கிறதுலயோ, இல்ல இந்த கட்சிய விட்டு நான் போறேன்னு சொல்லிக்கிறதுலயோ, இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? அதுதான் இங்க வெளிப்படுத்துது. நாளைக்கு நீ இத விட்டு வெளியேறுற, இல்ல இத நீ பப்ளிக்கா அனவுன்ஸ் பண்ற அப்படின்னா, நாங்க உன்னை எந்த அளவுக்கு வேணா நாங்க அப்யூஸ் பண்ணுவோம், எந்த அளவுக்கு வேணா ஹராஸ் பண்ணுவோம், அப்படின்றதுக்கு லீட் பண்ணுது. ஸோ அது அது சரியில்லன்னு நான் பார்க்குறேன். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஈவன் நீங்க திமுகன்னு நீங்க அத சுட்டிக்காட்டி சொன்னீங்கனாலும், அதிகம் அயோக்கியத்தனம் தான் நான் சொல்லுவேன். அது சரியான செயல்லாம் இங்க யாருமே இது பேச மாட்டாங்க. அதுவும் மயக்கத்தனம் தான். இன்னைக்கு அது இங்க தாவேக்கால நடக்குது. அத சொல்றோம். இன்ஃபாக்ட் விவேக் சொன்ன மாரி, இது இவங்க வராங்க வெல்கமிங்காக போட்ட ஸ்பேஸ். ஆனா அதுக்கப்புறம் அதுல இருந்த ட்வீட்ஸ்ல இருந்த கமெண்ட்ஸ் போய்